ஹாய் ஹலோடா, நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கடா. அப்புறம் ஜங்கு கூட ஹார்ட் பேபி பாய் அதை கண்டினியூ பண்ணமா வேணாமான்னு கேட்டிருந்தேன். பட் அதுக்கும் எந்த ரீப்ளே இல்லை. அதை நான் டெலீட் பண்ணலாம்னு இருக்கேன். கண்டினியூ பண்ண சொன்னால் கூட நான் கண்டினியூ பண்ணுறேன்டா. ஓகே, போன பாட்டிலேருந்து அப்படியே பார்க்கலாம்டா. நீங்கள் எமோஷ்னல் தாங்க முடியாமல் நீங்களும் ஜெஃப்பை ஹக் பண்ணி அழுதுருப்பீங்க. அவரும் உங்களுக்கு பேக் ஹக் பண்ணி அழுதுருப்பார். இதெல்லாம் பின்னாடி இருந்து கண் கலங்கினோட பார்த்துருப்பாரா. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. நீங்கள் தான் அவரோட பொண்டாட்டின்ட்டு அவ்வளோ ஹாப்பியோடு உங்களை பார்க்க காலேஜுக்கு வந்திருப்பார். பார்த்தா நீங்கள் ஜெஃப்பரை ஹக் பண்ணியிருக்கனால அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. என்னதான் இருந்தாலும் ஒயன், உனக்கு ஜெஃப்பரை தானடி பிடிச்சிருக்கு, அவனை தானே லவ் பண்ண, என்ன லவ் பண்ணல அப்படின்ட்டு உங்களே பார்க்குறாரு. நீங்களும் அவரையே பார்க்குறீங்கடா. நீங்களும் தயங்க பார்க்குறீங்கடா. அவ்வளோ டீர்ஸோடு உங்களை தான் பார்க்குறாரு. அவரால் இங்கே சுத்தமாக இருக்க முடியல. ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் அவர் போகிறதே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் அக்கை ப்ரேக் பண்ணிவிட்டு ஜெஃப்பை பார்த்து, ஜெஃப் எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் உள்ளே போட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. உள்ளே போடி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, அகைன் எனக்கு கிடச்சிட்டுடி, என் பொண்டாட்டி, ஐ லவ் யூடி, காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுறி, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி தலையை ஆட்டுறீங்கடா. அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவர் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிக்கிட்டு, மச்சான் என் பொண்டாட்டி கிடச்சிட்டாடா, அவன் எனக்கு கிடச்சிட்டாடா அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். இப்போ மாஹியை கூட்டிக்கிட்டு நீங்கள் காலேஜுக்குள்ளேயும் போகிறீங்க. உங்கள் ஃபேஸவே உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறாடா. உங்கள் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ்ஸுமே இல்லை. ஏய் என்னாச்சுடி, உன் ஃபேஸில் ஹாப்பினஸ்ஸே இல்லை, ஒரு மாதிரியா இருக்க. அது ஒன்றும் இல்லை மாஹி, டைம் ஆச்சுடி, உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஏங்க உங்களை பார்த்தது தான் உங்களுக்கு அப்படியே கண்ணுக்குள்ளேயே வந்து நிற்கிது. உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹார்ட்டில் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. இந்த சைடு தயாங் தாண்டா. அவர் ஆஃபீஸ்க்கெலாம் போகாமல் அவர் தனியாக ஒரு வீடு வாங்கியிருப்பார்லடா, அந்த வீட்டுக்கு தான் போகிறாரு. ஒரு கண்ணில் அவ்வளோ டீர்ஸ், அவ்வளோ அப்படியே ஹார்ட்டில் ரொம்ப பெயின் ஆகி வலிக்குது. அவரால் சுத்தமாக மூச்சு கூட விட முடியாமல் ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் அடைக்குது. அவரோட வீட்டுக்கு போய் ட்ரிங்க்ஸ் தாண்டா பண்ணுறாரு. அவரால் சுத்தமாக முடியலை, ரொம்ப அழுகுறாரு. ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தது, தான் லவ் பண்ண பொண்ணு யாருன்னே தெரியாமல் அவ கூட ஸ்லீப் பண்ணியிருப்பார்லடா அன்றைக்கி, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு. தான் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் அவ கூட தான் ஒரே வீட்டில் இருந்திருக்கு. பட் அவளை உன்னால் பார்க்க முடியல தயான். என்னோட மேனேஜர் கூட சொன்னான் அன்னைக்கு, சார் அந்த டிவோர்ஸ் பேப்பரை பாருங்க அப்படின்ட்டு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தான் பொண்டாட்டியை தான் நம்ம டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அன்னைக்கே அந்த நேமை பார்த்துருந்தா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது. இருந்தாலும் அவளை டிவோர்ஸ் பண்ணியிருப்பா. ஏன்னா அவனுக்கு தான் ஜெஃப்பரை பிடிச்சிருக்கே, பொண்ணு பிடிக்கல தயான். ஆனால் ஏண்டி அன்னைக்கு ஜெஃப்பர் முன்னாடி இவன் தான் என் புருஷன் கிட்ட சொன்னேன், எதுக்கடி சொன்னேன். செம்மையாக குடிக்கிறாரா. தயாங்கோட அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த காலை பார்த்துட்டு கூட அவர் எடுக்கல. என்ன சொல்கிறது, அவளுக்கு என்ன பிடிக்கலமா, ஜெஃப்பை தான் பிடிச்சிருக்கு, அவள் கூட தான் சேர்ந்து வாழ போகிறா, அதான் எனக்கும் அவளுக்கு டிவோர்ஸ் ஆக போதே, இதை சொல்லமாமா அவங்ககிட்ட அப்படின்ட்டு அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே அழுகிறாரு. எங்க நம்ம பையன் போனான், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், என்னங்க நடந்திருக்கும், பையன் நம்ம பையனை ஏற்றிருப்பாளா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கண்டிப்பாக நம்ம மருமக நம்ம பையனை விட்டு போக மாட்டா, புரிஞ்சுக்கடி. உங்கள் பையன் கால் பண்ணால் எடுக்க மாட்டான், அதான் அவருக்கும் தெரியல. அவரும் கால் பண்ணுறாரு, பட் தயாங்க எடுக்கவே இல்லைடா. குடிச்சுப்பிட்டு செம்ம மட்டையாகி ஒரு மாதிரி புலம்புறாரு. அன்னைக்கு உன் கூட இருக்கையில் கூட என்னதான் மாமா மாமான்னு சொன்னியாடி, அப்பயே இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. அகைன் நீ அவனை தான் சொல்கிறியோ நினச்சி ஒன்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணி, லவ் யூடி ஒயன், இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே அவரும் மட்டையாகி தூங்கிடுறாரா. இந்த சைடு நீங்கள் தான்டா, உங்களால் கிளாஸ் கவனிக்கவே முடியல, உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. அப்படியே காலேஜ் ஃபினிஷ் ஆகுதுடா. நீங்களும் காலேஜ் முடிச்சு கீழே தான் வர்றீங்க உங்கள் கிளாஸ் விட்டு. நீ ஒயன் அண்ணாவுக்கு நான் கால் பண்ண மாடி அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அவளே பார்க்குறீங்க. என்னடி கால் பண்ணுறா, இல்லை நீயே கால் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா சிரிச்சுக்கிட்டே. உங்கள் ஃபேஸில் ஒரு சிரிப்பு, ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே போகிறீங்கடா.
ஒயன் சொல்லுடி, கால் பண்ணவா என்ன? ஏய் ஒயன், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்கள் ஃபேஸை திருப்புறா, உங்களுக்கு கண்ணு அப்படி கலங்கி இருக்கு. ஏய் எதுக்குடி அழுகுற? என்னாச்சுடி? அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிக்கிட்டு தெரியலடி, எனக்கு என்னமோ ரொம்ப பெயினாக இருக்கு. காலையில் நான் தயாங்க பார்த்தேன்டி. என்னடி சொல்கிற? நான் ஜெப்பை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கையில் அவர் பின்னாடி அவ்வளோ கண் கலங்கி ஒரு மாதிரி வலியோடு என்னை பார்த்தாரு மாகி. என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு, எனக்கு ஹார்ட்ல ரொம்ப பெயினாக எனக்கு வலிக்குதுடி. ஏய் என்னடி, உன் ஹஸ்பண்டை லவ் பண்ணுறியா என்ன? எனக்கு தெரியல அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஏய் ஒன்றும் இல்லடி, அழுகுது ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியல மாகி, எனக்கு ரொம்ப பெயின் ஆகுது, எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுடி. ஏய் ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாடா. பார்த்தா ஆல்ரெடி ஜெப் தான் அங்கே பைக்குள்ளே நிற்கிறாரு. உங்களுக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, எனக்கு சத்தியமாக கால் பண்ணலடி. அவ்வளோ ஹாப்பியோடு நிற்கிறாரா. நீங்களும் ஒரு ஃபேக்கான ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்களும் ஜெப்பு பக்கத்தில் தான் போகிறீங்க. அவரும் நீங்களும் ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்கடா. பட் உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ பொண்டாட்டி பைக்கில் ஏறி ரொம்ப நாளாச்சு இவனை கூட்டி போய் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெப் அது ஏறிடி பொண்டாட்டி அப்படின்றாரு. நீங்களும் அந்த பைக்கில் ஏறி உட்காடுறீங்கடா. நீங்களும் சுற்றி பார்க்குறீங்க உங்கள் மாமா வந்திருக்காங்களான்ட்டு. ஏன்னா எப்படின்னா உங்கள் மாமா தான் கூட்டிகிட்டு போவாங்க. இன்றைக்கி அவங்க வரவே இல்லை. வெறும் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு தானே போகிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் மாமா வர்றாங்க. பார்த்தா நீங்கள் போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அவருக்கும் ஒரு மாதிரி நம்ம பையன் தான் கூட்டி போயிருப்பான் அப்படின்ட்டு அவரும் ஹாப்பியாக அவர் வீட்டுக்கு தான் போகிறாரு. இந்த சைடு ஜெப் தாண்டா உங்களை எப்பயுமே ஒரு ஷாப் கூட்டி போவார், காஃபி ஷாப்புக்கு. அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணுறாரு. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்லடி. கையை பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ பெயினாக இருக்குது. நீ சாப்பிட்றீ, உனக்கு பிடிச்சது தானே அப்படின்றாரு. நீங்களும் அதை சாப்பிட்றீங்க. பட் உங்களால் அதை சாப்பிட கூட முடியல. உன் கண்ணு தான் ஒரு மாதிரி கலங்குது. ஜெப் தாண்டா அவங்கள பார்க்குறாரு. ஏய் அழுகாதடி என் பொண்டாட்டி, ரொம்ப லவ் பண்ணுறேன்டி ஒயன், ஐ லவ் யூடி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரா. எப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களை ரொம்ப அப்படியே இவ்வளோ நாள் மிஸ் பண்ணது பூரா சொல்கிறாரு. நீங்கள் அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களை அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார். ஜெப் டைம் ஆச்சு ஜெப், நான் வீட்டுக்கு போகணும். இன்னும் கொஞ்ச நேரம் டி ப்ளீஸ் டி. உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சுடி. அதுவும் இந்த மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு. ஜெப் ப்ளீஸ் ஜெப், டைம் ஆச்சு. சரி ஓகேடி அப்படின்ட்டு உங்களையும் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஏய் எங்கடி இருக்கு உங்கள் வீடு அப்படின்னு கேட்குறாரு. அது ஜெப் நானே போய்க்கிறேனே. ஏய் ப்ளீஸ் டி, ஏய் ப்ளீஸ் ஓ நானே ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு உங்களையும் கன்வின்ஸ் பண்ணுறாரா. நீங்களும் ஓ சரி அப்படின்ட்டு நீங்களும் அந்த பிளேஸ் சொல்கிறீங்க. அவரும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணுறாரு. இந்த பைக் சவுண்ட் கேட்டு உங்கள் அத்தை தாண்டா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அந்த பைக்லேருந்து கீழே இறங்குறீங்க. ஜெஃப் அவர் ஹெல்மெட் போட்டிருப்பாரா. அவரும் பாய் பொண்டாட்டி அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போகிறாரு. நீங்கள் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தாண்டா போகிறீங்க. உங்கள் அத்தை பார்க்குறாங்க. நீங்களும் உங்கள் அத்தையை பார்த்துட்டு நீங்கள் வாட்டில் அப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிடுறீங்க. உங்கள் அத்தைக்கு புரிஞ்சிருச்சு டேவை நீங்கள் ஏற்றுக்கறல அப்படின்ட்டு. அவங்களும் உள்ளே தாண்டா வர்றாங்க. உங்கள் மாமா ஹாலில் தான் இருக்காங்க. ஒயன் உன்னை பிக்கப் பண்ண வந்தேன்டா, நீ முன்னாடியே வந்துட்டேன்னு சொன்னாங்க. இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அது மாமா அது ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிற ஒயன்? உன்னோட லவ்வர் கூட போயிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு உங்கள் அத்தை கேட்குறாங்கடா. நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க, உங்கள் மாமா உங்களை தான் பார்க்குறாங்க. நீ என் பையனை ஏற்றுக்க மாட்டேல்ல ஒயன்? அத்தை ப்ளீஸ். நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி இருக்குடா. அப்போ நீங்கள் வேகமாக கிச்சனுக்குள்ள தான் போய்ட்டு ஒரு மாதிரி வாமிட் எடுக்கிறீங்க. உங்களுக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி கேர் ஆகுது. அப்படியே மூஞ்சியை கழுவிட்டு தானே திரும்புறீங்க. உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் என்னாச்சு ஒயன், என்ன வாமிட் எடுக்கிற? அது சாப்பிட்டது ஒத்துக்கலது, அதான் வாமிட் வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எதுவும் டாக்டர்கிட்ட போகலாமான்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் ஒரு மாதிரி சுற்றுது. உங்கள் அத்தையும் மாமாவும் எதுவுமே பேசலடா. அத்தை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் நடக்கிறீங்க, பட் உங்களால் ஒரு மாதிரி நடக்க முடியல, விழுகிற மாதிரி போகிறீங்க. ஒயின் என்னாச்சு அப்படின்னு உங்கள் அத்தை தாண்டா பிடிக்கிறாங்க. ஒயின் வாமா டாக்டர்கிட்டையாவது போகலாம் அப்படின்றாங்க.
இல்லை அத்தை, எனக்கு பரவாயில்ல, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அத்தை தாண்டா உங்களையும் கூட்டி போய் உங்கள் ரூமில் விடுறாங்க. ஏன் பரவாயில்லையாடா, ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குடா, வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இல்லைத்த, எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் பெட்டில் படுத்துக்கிறீங்க. உங்கள் அத்தை உங்கள் டோர் லாக் பண்ணிவிட்டு கீழே தாண்டா போகிறாங்க. உங்கள் மாமாவுக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரில. என்னடி, நம்ம பையன் ரொம்ப ஆசையாக போனான், ஆனால் நம்ம மருமக மனசு மாற மாட்டா போலடி அப்படின்ட்டு உங்கள் மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கடா. அகெயின் டேவுக்கு தான் கால் பண்ணுறாங்க, பட் அவன் எடுக்கவே இல்லை. இவன் எங்கடி போனான், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த சைடு டே தான்டா, அவர் எந்திரிக்கவே இல்லை, செம்ம போத. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. காலையில் நீங்கள் தான் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கீங்க, பார்த்தா உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் லேட்டாக எழுந்திரிச்சிக்கு, காலேஜ் வேறு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக தாண்டா எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழேயும் வர்றீங்க. உங்கள் அத்தை தாண்டா பார்க்குறாங்க. ஒய்யன்னு உனக்கு தான் முடியல, இன்றைக்கி ரெஸ்டர்டா அப்படின்றாங்க. உன் ஃபேஸே ஒரு மாதிரி நல்லா இல்லைடா அப்படின்றாங்க. இல்லத்தை, இவ்வளோ நாள் காலேஜ் போல் பெண்டிங் ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் கிளம்புறீங்க, சாப்பிட்டு போடா அப்படின்றாங்க. அப்போ நீங்களும் லைட்டாக ஒரு மாதிரி ஃபுட்டை தானே எடுத்து வாயில் வைக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் கொஞ்சமாக சாப்பிட்றீங்கடா, எந்திரிச்சிடுறீங்க. என்னாச்சும்மா, கம்மியாக தான் சாப்பிட்ருக்க. இல்லத்தை, எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு நீங்களே எந்திரிச்சிட்டு உங்கள் பேக் எடுக்கிறீங்க. ஆக்சுவலி உங்கள் மாமா தாண்டா இருக்காங்க, அவங்க தான் உங்களை ட்ராப் பண்ணுறாங்க. நீங்கள் காலையிலே ஜெஃப்க்கு கால் பண்ணியிருப்பீங்க. இல்லை, நான் மாமா கூட வந்துடுறேன், ஜெஃப் நீ பேசாமல் உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்றீங்க. என்னடி ப்ளீஸ் ஜெஃப் அப்படின்றீங்க. ஓகேடி அப்படின்ட்டு அவரும் அவரோட ஆஃபீஸ்க்கு ஒர்க் பார்க்க போயிட்டாரான். ஆனால் கண்டிப்பாக நான் ஈவினிங் நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன் அப்படின்றாரு. நீங்களும் ஓகே சொல்லிடுறீங்க. உங்கள் மாமாவும் ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறாங்கடா. உங்கள் ஃப்ரெண்டும் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு காலேஜுக்குள்ளே போயிட்டான், நீங்களும் இப்போ காலேஜுக்குள்ளே தான் போகிறீங்க. உயின் டைம் ஆச்சு, இவ்வளோ நேரம் என்னடி பண்ண? இல்லடி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தூங்கிட்டேன். சரி வா, இன்னும் ப்ரொஃபஸர் வரல அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் பெஞ்சில் உட்காடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக தூக்கமாக வருது. இன்னும் என் காலையிலேயே ரொம்ப டல்லாக இருக்க. இல்லடி, எனக்கு தூக்கமாக வருது. ஏன்டி நைட்டாக தூங்கலையா என்ன? இல்லைம்மா, நல்லா தான் தூங்குனேன், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுடி. இப்போ உங்கள் ப்ரொஃபஸரும் வந்துடுறாங்கடா. அவங்க தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் உங்களால் சுத்தமாக முடியலை, உங்களுக்கு தூக்கமாக வருது. இதுக்கு மேலே உங்களால் முடியலன்னு அப்படின்னு நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஒயன் ஒயன் அப்படின்னு உங்கள் ப்ரொஃபஸர் தானே கூப்பிட்றாங்க. இப்போ நீங்களும் பார்க்குறீங்க, என்ன ஃபர்ஸ்ட் பீரியட்லேயே தூங்கிக்கிட்டு இருக்க, காலேஜுக்கும் ஒழுங்காக வர்றதில்ல, இருக்கிற பெண்டிங் ஒர்க்கே இன்னும் பார்க்காம இருக்க, சப்மிட் பண்ணாமல், அதுக்குள்ளே இன்னும் உனக்கு காலையிலே தூக்கம். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா, மேம் அவளுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கர், லைட்டாக ஃபீவர் வேறு இருக்குது அப்படின்ட்டு போய் சொல்லி விட்டுறா. ஓ சாரிம்மா, ஓகே நீ படுத்துக்க அப்படின்ட்டு உங்கள் மேம் சொல்லிடுறாங்கடா. நீங்களும் அப்பா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா தூங்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ட்டு அவளும் கவனிச்சிக்கிட்டு இருக்கா. எப்படி கிளாஸ் முடியுதுடா. உங்கள் ஃப்ரெண்டு தான், ஒயன் இப்பயாவது எந்திரிடி, என்னால் முடியலடி, லஞ்சு சாப்பிட்ணும்டி, எந்திரி ஒயன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா கேன்டீனுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். ஜெஃப் தாண்டா உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்களும் அந்த நம்பரை பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. பேசிட்டி, அண்ணா தானே அப்படின்னு சொல்கிறா. ஹலோ அப்படின்றீங்க. ஹாய் பொண்டாட்டி, என்ன பண்ணுற? உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா. என்னண்ணா ரொம்ப தான் கால் பண்ணுறீங்க? இல்லைம்மாயி, அவள் என்ன பண்ணுறா? நாங்கள் கேன்டீனுக்கு வந்திருக்கோம், சாப்பிட போகிறோம், நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன? இல்லைம்மா அப்படின்றாரு. அவட்ட கொடு அப்படின்றாங்க. என்னண்ணா குடுமாகி அப்படின்றாரு. ஓகே அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறா. பொண்டாட்டி, ஐ மிஸ் யூடி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. நான் வேணா கிளம்பி இப்பயே வரவா? ஜெஃப், உங்கள் பிஸ்னஸை பாருங்கள், எனக்கு ஒன்றை விட எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை ஒயன் அப்படின்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜெஃப், சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க. இல்லடி. அப்போ கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகிட்டு நீங்கள் டேவை நினைக்கிறீங்க, அவர் சாப்பிட்ருப்பாரா என்னன்னு. நேற்றையும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி வலியோடு உங்களை பார்த்துட்டு அப்படியே போனவர் தான், வீட்டுக்கும் வரலை. ஒயன், ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஜெஃப், என்னடி நான் வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க. அது அது ஒன்றும் இல்லை ஜெஃப். அப்போது உங்கள் ஃப்ரெண்டு தானே ஃபோனை வாங்கிட்டு, அண்ணா நாங்கள் சாப்பிடணும், எங்கள் கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் சாயந்தரம் வந்து பேசுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேடா அப்படின்ட்டு அவரும் காலை கட் பண்ணிடுறாரு. ஒயன் சாப்பிட்றே அப்படின்றாங்க. நீங்களும் அந்த ஃபுட்டை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய தாட் பூரா
டே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த சைடு டே தாண்டா அவர் ஆஃபீஸில் இருக்காரு. செம்ம கோவமாக அங்கே இருக்கிறவங்கள பூரா ஒரு மாதிரி செம்மையாக திட்டுறாரு. மேனேஜருக்கெல்லாம் என்னன்னே தெரில. என்ன எதுக்கு இப்படி கத்துறாரு அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றும் புரியலை. இருக்கிற ஒர்க்கு பூரா அவர் தாண்டா எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் எந்த எரருமே இல்லை. பட் இருந்தாலும் இதில் எரர் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. அப்போ மேனேஜரும் பார்க்குறாரு. பாஸ் இதில் எந்த எரருமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு தலை வலிக்குது அவருக்கு. அவரோட மேனேஜர் தாண்டா பாஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த மேனேஜரை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகிறாரா. மேனேஜருக்கே ஒன்றுமே புரியலை. கல் மாதிரி இருக்கிற மனுஷிக்கு என்னடா இப்படி அழுகிறாரு அப்படின்ட்டு. பாஸ் என்னாச்சு அப்படின்ட்டு அவர் அவர் ஷோல்டர் தாண்டா ஒரு மாதிரி டேப் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. மேனேஜருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. நீ கூட சொன்னில்ல அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து படித்து பாருங்கன்ட்டு. நான் கேட்கல. கடைசியில் என்னோட லவ் பண்ண என் பொண்டாட்டியே நான் டிவோர்ஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அப்போ தான் அந்த மேனேஜருக்கும் புரியுது பாஸ் பார்த்துட்டாரு அது தான் ஒய்ஃபு லவ்வர் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை பாஸ் எல்லாம் சரியாயிரும். எல்லாம் சரியாகாது. அவள் மனசில் நான் இல்லை, அந்த ஜப் தான் இருக்கா. செம்மையாக அழுகிறாரா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் நார்மல் ஆகுறாரு. அவரோட பிஏ பார்த்துட்டு சாரி நான் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் உங்களை எல்லாத்தையும் திட்டிட்டேல. அதெல்லாம் இல்லை பரவாயில்ல சார், ஏதோ நீங்கள் டென்ஷனில் இருந்தனால தானே. அவரும் நார்மல் ஆகிட்டு அவரோட சேரில் உட்காந்துட்டு நார்மல் ஆகிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிவிட்டு அவர் ஒர்க் தானே பார்க்குறாரு. இருந்தாலும் அவரால் ஒர்க் பார்க்கவே முடியலை. இந்த சைடு நீங்கள் தாண்டா உங்கள் ஃபுட் சாப்பிட்றீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிடவே பிடிக்கல. அப்போ பக்கத்தில் இருந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போதும்னு எந்திரிச்சிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா என்னடி அப்படியே இருக்குது சாப்பிடாம ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு எந்திரிக்கிறேன். எனக்கு பசிக்கலடி அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நீங்களும் கிளாஸ்க்கு போயிடுறீங்களா. இப்படி டைம் ஆகுது. இப்போ உங்கள் காலேஜும் முடியுது. நீங்களும் வெளியில் வர்றீங்க. பார்த்தா உங்கள் மாமா தான் இருக்காங்க. பார்க்குறீங்க ஜெஃப் இல்லை. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அவர்னால லேட்டாக இருக்கும்டா, வந்திருக்க மாட்டார். இப்போ நீங்கள் உங்கள் மாமா கார்லேயும் ஏறி போகிறீங்க. இப்போ வேகமாக தான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கால் பண்ணியிருப்பார். நீங்கள் உங்கள் மாமாட்ட அங்கே இருக்கனால நீங்கள் ஒரு மாதிரி காலை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. நான் என் மாமா கூட போய்கிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. சாரிடி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல ஜெஃப் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அவரும் ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரா. காலேஜுக்கு வந்திருப்பார். ரிட்டன் அவரோட ஆஃபீஸ் தான் போகிறாரு. நீங்கள் வீட்டுக்கு தானே போகிறீங்க. நீங்களும் வீட்டுக்குள்ளே போகிறீங்கடா. உங்கள் அத்தை தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் அத்தைகிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க. பட் இல்லைம்மா உனக்கே ரொம்ப ஒரு மாதிரி காலையிலே டயர்டாக இருந்தேன், நீ போட ரெஸ்ட் எடுறா அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல காலையிலேயும் நீங்கள் தான் பார்க்குறீங்க, லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், இப்போவே நீங்கள் தான் பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, டயர்டாகவே இருக்குது. நீங்களும் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்கடா. அந்த கிச்சன் சிங்க் இருக்குல்லடா அதில் கழுவுறீங்க. உங்கள் அத்தை கேட்குறாங்க என்னாச்சுடா. இல்லத்தை ஒரு மாதிரி தூக்கமாக வருது அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறீங்க டயர்டாக இருந்தால் போய் தூங்குடா அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்லத்தை அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அத்தை கூட சேர்ந்து குக் பண்ணி முடிச்சு டைனிங் டேபிளில் தானே வைக்கிறீங்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான்றாங்க. இப்போ நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தான் வர்றீங்க. ஏங்க டேவுக்கு கால் பண்ணுங்க, அவன் கால் பண்ணாலும் எடுக்கலை. ஒருவேளை பிஏவுக்காவது கால் பண்ணி என்னான்னு கேளுங்க அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. அப்போ சரிம்மா அப்படின்ட்டு உங்கள் மாமா தாண்டா அவரோட ஃபோனை எடுத்துகிட்டு கால் பண்ணி பேச போயிட்டாரு. உங்கள் அத்தையும் பின்னாடி போகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. பட் அவங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எல்லாம் நம்மனால தான் அப்படின்ட்டு. பட் டேவுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுடா. நீங்கள் தான் ஒரு ஒய்ஃபு அப்படின்ட்டு அவர் இன்னமும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் தெரிஞ்சிருச்சு நீங்கள் தான் அவரோட ஒய்ஃபுன்னு. இந்த சைடு பிஏவும் கால் அட்டன் பண்ணுறாரு. பாஸ் அப்படின்ட்டு. டே எங்கே இருக்கான். இங்கே தான் ஆஃபீஸில் தான் இருக்கார். அவன் ஏன் கால் பண்ணால் எடுக்க மாட்டான் தெரியல பாஸ். சரி ஃபோனை போய் வந்துட்டு கொடு. சாரி இல்லை, அவர் வீட்டிலேருந்து கால் வந்தால் எதுவும் எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தீங்க உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்றாரு. அதான் நான் இப்போ போய் கொடுத்தா கண்டிப்பாக என்னை திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி காலை கட் பண்ணு அப்படின்ட்டு அவரும் கட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்கடா. நீங்கள் அவங்க 2 பேர்த்தையுமே பார்க்குறீங்க. பட் அவங்க எதுவுமே பேசலை. டைனிங் டேபிளில் தாண்டா அவங்க அத்தை அவங்க மாமா எல்லாம் உட்காடுறாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறீங்க.
இல்லை ஒயன் நீ சாப்பிடு, நம்ம 3 பேருமே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்றாங்க. பட் நீங்கள் இருந்தாலும் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு சேவ் பண்ணுறீங்க. அவங்களும் சாப்பிட்றாங்கடா. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு உங்கள் அத்தை ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா அப்படின்றாங்க. இல்லை அத்தை எனக்கு போதும் அப்படின்றீங்க. என்ன ஒயன் இப்படிலாம் ஒழுங்காவே சாப்பிட மாட்ற அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அத்தை. நீங்களும் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. இல்லை எனக்கு போதும் அத்தை, பசிக்கலை அப்படின்றீங்க. நீங்களும் முடிச்சுட்டு உங்கள் அதாவது உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்கடா. இந்த சைடு உங்கள் அத்தை மாமாவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த சைடு செஃப் தாண்டா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஓ ஏன் நம்மளை பையனை ஏற்றுக்க மாட்டாளாங்க அப்படின்னு உங்கள் அத்தை உங்கள் மாமாட்ட சொல்கிறாங்க. தெரியலம்மா, எனக்கும் அதான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவுக்கு கால் பண்ணுங்க, அவன் சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரியல. தேவுக்கு கால் பண்ணுங்க, அவன் சாப்பிட்டானா என்ன பண்ணுறான்னு தெரியல. அவங்க அப்பா தாண்டா கால் பண்ணுறாங்க. பட் தேவ் கால் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் ஆஃபீஸ்லேயே தாண்டா இருக்காரு. கால் எடுக்க மாட்டான்டி. தேவ் வந்து அவங்க அப்பாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ப்ளீஸ்ப்பா என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க, நானே நார்மலாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இதை தேவோட அப்பாவும் எடுத்து பார்க்குறாரு. தேவோட அம்மாவும் பார்க்குறாங்கடா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம பையன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு. சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்ட்டு செஃப் தாண்டா அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. நீங்களும் இதை பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்து இது எந்த ரிப்ளையும் வரலடா. பட் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்கன்னு தெரியுது. உங்கள் பையன் என்னடி பண்ணுற, நீங்கள் எந்த ரிப்ளை பண்ணாதனால அவர் கால் பண்ணுறாரா, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா டெக்ஸ்ட் பண்ணால் ரீப்ளை பண்ணால் கால் பண்ணுறாரு. நம்ம அட்டன் பண்ணாட்டி அகைன் கால் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்ட்டு நீங்களும் கால் அட்டன் பண்ணுறீங்க. ஏன்டி ரிப்ளை பண்ணாமல் இருக்கா? அது இல்லை சார், நான் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஓ அப்படியா? நாளைக்கு தான் காலேஜ் இல்லை, வெளியில் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்றீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் டி, ரொம்ப நாள் ஆச்சு ஒயன் உன் கூட வெளியில் போய் ப்ளீஸ் டி. இல்லை செஃப், நான் ரொம்ப நாளாக காலேஜ் போகல, அதனால் பெண்டிங் ஒர்க் நிறையா இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்றீங்க. உனக்கு என்ன ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் அவ்வளோதானே, அதை எடுத்துகிட்டு நாளைக்கு வா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நான் அதை முடிக்க சொல்லிடுறேன், ஓகேவா அப்படின்றாரு. செஃப் அது ஒயன் நாளைக்கு நீ என் கூட வர்ற, நம்ம 2 பேரும் வெளியில் போகிறோம் அப்படின்ட்டு அவர் கால் கட் பண்ணிடுறாரு. நீங்களும் செஃப் அப்படின்ட்டு திருப்பி கால் பண்ணுறீங்க. பட் அவர் எடுக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் எடுத்தால் ஏதாவது சாக்கு சொல்லி வேணாம் அப்படின்ட்டுருவீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்களும் ஃபோனை வச்சுட்டு ஒரு மாதிரி இந்த பெட்லேயே ஒரு மாதிரி சீலிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கடா. அப்போ அந்த விண்டோவில் காற்றடிச்சு உங்களுடைய கல்யாண ஃபோட்டோ வந்து அப்படி ஒரு ஸ்க்ரீன் அப்படியே அது விலகுது. நீங்கள் அதவே பார்க்குறீங்க. இப்போ டே வந்து உங்கள் நெத்தியில் குங்குமம் வைக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்கும்டா, அதவே பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோவே பார்க்குறீங்கடா, அதில் அவர் தாலி கட்டியிருப்பார். இப்போ சடனாக உங்கள் செஸ்ட்டை பார்க்குறீங்க, அந்த தாலி இன்னமும் உங்கள் கழுத்தில் தான் இருக்குது. அதை ஒரு மாதிரி எடுத்து பார்க்குறீங்க. அப்போ 2வது தடவை உங்கள் கூட இன்டிமேட்டாக இருந்திருப்பார்லடா, அப்போ கூட நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள் கண்ட்ரோல் கூட மிஸ் ஆகி நீங்களும் ஃபீல் பண்ணி மூன் பண்ணியிருப்பீங்க. அதவே ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு உங்கள் தாலியை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு நீங்களும் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த சைடு டே தூங்கவே இல்லைடா, அவர் ஒரு மாதிரி அந்த ஆஃபீஸ்குள்ளேயே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டே தெரிகிறாரு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. உங்களுக்கு ஃபோன் தானே ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு லீவுடா, அதனால் உங்கள் அத்தை எதுவுமே உங்களை சொல்லவே இல்லை. உங்கள் வாட்டில் கீழே எழுந்திரிச்சு அவங்களே எழுந்திரிச்சிட்டு குக் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்தா ஜெஃப் தான் உங்களுக்கு 10 தடவை கால் பண்ணியிருக்காரு, டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்களும் பார்த்துட்டு கால் அட்டன் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுற, கால் எத்தனை தடவை அடிக்கிறது, எங்கடி இருக்க? ஜெஃப் நான் தூங்கிட்டேன், இப்போ தான் எழுந்திரிச்சேன். என்னடி சொல்கிற, இப்போ தான் எழுந்திரிச்சியா? ஆல்ரெடி நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன்டி, சீக்கிரம் வா ஒயன் அப்படின்றாரு. நீங்களும் ஓகே செஃப் அப்படின்ட்டு நீங்களும் எழுந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தாண்டா போகிறீங்க. அப்போ உங்கள் மாமா தான் பார்க்குறாங்க, உங்கள் அத்தை கிச்சனில் இருக்காங்க. எங்கே ஒயன் கிளம்பிட்டேன், இன்றைக்கி தான் உனக்கு லீவ் ஆச்சே. அது இல்லை மாமா, ஃப்ரெண்டு வெளியில் கூப்பிட்டு அதான் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அத்தையும் கிச்சன்லேருந்து வெளியில் வர்றாங்கடா, உங்களை பார்க்குறாங்க. எங்கே ஒயன், அது ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறீங்க.
சாப்பிட்டு போவோம் ஏன் அப்படின்றாங்க உங்கள் அத்தை. இல்லத்த ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறா அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிவிட்டு ஓகேம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துடுடா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி உங்கள் அத்தைகிட்ட போய் சொல்கிறோமே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டத்தோட சரி அப்படின்ட்டு நீங்களும் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க. உங்கள் அத்தையும் மாமாவும் உங்களை தாண்டா பார்க்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த பையன் கூட தான் போகிறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்லிட்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களாலே என்னடா பண்ண முடியும்? நீங்கள் லவ் பண்ண பையன் வேற. ஆனால் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லி அவன் பையன் தானே எடுத்துக்கிட்டான்டே. இல்லாட்டி நீங்கள் அந்த பையனை தான் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அக்கா தான் டேவை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு. அதனால உங்களுக்கு டிவோர்ஸில் நீங்கள் வேறு சைன் போட்டீங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் அவங்க பையன் தானே ஏற்பாடு பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி நார்மல் ஆயிடுறாங்க. நீங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்கடா. அங்கே ஜெஃப் தான் நிற்கிறாரு. இப்போ ஏன் சீக்கிரம் வாடி அப்படின்றாரு. ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காரா. அப்போ நீங்கள் அவர் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவர் பைக்கில் தான் உட்காந்துருப்பாரு. இப்போ அந்த பைக்கை விட்டு இறங்கி நிற்கிறாரா. நீங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கீங்க. ஒயன் ரொம்ப நாள் கழிச்சு உன்னை சாரியில் பார்க்குறேன்டி. ஆமாடா நீங்கள் ஒரு சாரி தான் கட்டிட்டு வந்திருக்கீங்க. ஜெஃப் உங்களையே பார்க்குறாரு. அப்போ அவர் உங்கள் கழுத்தையும் உங்கள் நெத்தியும் பார்க்குறாரு. ஒயன் இந்த தாலியும் இந்த பொட்டும் சீக்கிரம் இதை கழட்டிட்டு என்னோட தாலி உன்னோட செஸ்ட்டில் தொங்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்டி. என்னோட பொண்டாட்டியா என் வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்டி. ஜெஃப்பவே பார்க்குறீங்கடா. உங்களுக்கு ஒரு மாதிரி இது சொன்னோன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் தாலியை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. என்னன்னு தெரில உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை ஜெஃப்பும் பார்க்குறாரு. என்னாச்சு ஒயன்? ஒன்றும் இல்லை. சாரிடி. அது உனக்கு தான் டிவோர்ஸ் ஆக போதில்ல, அது வரைக்கும் இந்த தாலி இருக்கட்டும். டிவோர்ஸ் ஆனோன்னு இது கழட்டி தூக்கி போட்டுரு. ஓகே ஒயன் டைம் ஆச்சுடி அப்படின்ட்டு அவரும் பைக்கில் ஏறி உட்காந்து பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரா. உட்காரு அப்படின்றாரு. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் ஏறி உட்காருவீங்க. இப்போ அதுவும் உங்கள் வீட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒயன் என்னடி உட்காரு அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி மெதுவாக ஏறி அதில் தாண்டா கம்பியை பிடிச்சிக்கிறீங்க. எப்பயும் அவர் ஷோல்டர் பிடிப்பீங்க, இப்போ கம்பியை பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஃபஸ்ட் நாள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறா. அன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் கவனிக்காமல் ஏறி உட்காந்துட்டீங்க. இன்றைக்கி இது உங்கள் வீட்டு பக்கத்துலனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. அவரும் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடுறாரா. ஆனால் இதெல்லாம் ஒருத்தவர் காரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கண் கலங்கினதோட. ஆமாடா அது வேறு யாரும் இல்லை, டே தான். நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்க அதெல்லாம் கேட்காதுடா. தூரத்துலேருந்து நீங்கள் இந்த மாதிரி அவர் பைக்கில் ஏறி போகிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரும் கண் கலங்கோட அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. உங்களை பார்த்து 2 days ஆச்சு அப்படின்ட்டு சரி ஓகே நார்மலாவது வீட்டுக்கு போயிட்டு உங்களை பார்க்கலாம்னு வந்திருப்பாரு. பட் இந்த மாதிரி ஜெஃப் இந்த மாதிரி இந்த சைடில் இருந்தனால அவரும் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துருப்பாரு. பட் இந்த மாதிரி இருக்கனால அவர் ரிட்டன் அவர் ஆஃபீஸ்க்கே போயிடுறாரு. இந்த சைடு நீங்கள் தாண்டா ஜெஃப் உங்களுக்கு எங்கெல்லாம் ஜெஃப் தாண்டா நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஜெஃப் கூட போவீங்களோ அந்த இடத்துக்குலாம் அவர் கூட்டி போயிட்டு அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாரு உங்கள் கூட. ஆனால் உங்கள் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸும் இல்லை. நீங்களும் அவர் பார்க்கையில மட்டும் அப்பப்போ ஃபேக்கான ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுக்குறாரு. பட் நீங்கள் அதிலலாம் சும்மா அவர் பார்க்குறாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே வச்சிடுறீங்க. மாஹி தாண்டா உங்களுக்கு கால் பண்ணுறா. நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. என்னடி அண்ணா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுறியா என்ன? மாஹி உனக்கு எனக்கு முன்னாடியே தெரியும். அண்ணா முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி அப்படின்ட்டு அவளும் பேசிட்டு காலை கட் பண்ணுறான். ஜெஃப்பை பார்க்குறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவரும் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு. அது இப்படி இப்படி அப்படின்னு நிறையா சொல்கிறாரு. நீங்கள் காலேஜில் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி அப்படின்னு சொல்கிறாரு. பட் நீங்கள் எல்லாமே ஒரு மாதிரி தலையாட்டிக்கிட்டே தான் பார்க்குறீங்க. அப்போ அவங்க கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எங்கே உன்னை நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் ஒயன். அகேன் என்கிட்ட நீ வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. ஒரு கண்ணில் ஒரு மாதிரி டீயர்ஸோடு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு அவர் கண்ணை தண்டை தொடச்சி விட்றீங்க. அப்படியே நீங்களும் அங்கங்கே போயிட்டு இப்போ ஜெஃப் தாண்டா உங்களை வீட்லேயும் ட்ராப் பண்ணுறாரு. நீங்களும் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அத்தை உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கலடா. நீங்களும் உங்கள் ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வர்றீங்க. என்னம்மா ஃப்ரெண்டு கூட போனால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் அத்தை.
ம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அவங்களும் ஒரு மாதிரி ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்படியே 2 டேஸ் ஆகுதா, ஜெஃப்பும் உங்களை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுவார். டே கொஞ்ச நாளாக அவங்கள தூரத்துலேருந்தே பார்ப்பாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் சரியாக வீட்டுக்கு கூட வர்றதில்ல. இப்படியே ஒரு 4 டேஸ் ஆகுது. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெஃப்பை கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி அவருக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் உங்கள் கூட ஒரு மாதிரி நார்மலாக தாண்டா பேசுகிறாரு. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி குழப்பத்தோடவே இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டேவை கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவரை பார்த்தே ரொம்ப நாளாச்சுல்லடா. நீங்களும் காலேஜுக்கு தான் கிளம்புறீங்க. ஆஸ் யூஸ்வல் உங்கள் மாமா தான் உங்களை போய் ட்ராப் பண்ணுறாரு. உங்கள் மாமா போயிடுறாங்கடா. அதுக்கடுத்து ஜெஃப் தான் உங்களை பார்க்குறாரு. ஏன்னா பக்கத்துலேயே இருந்திருப்பார். உங்கள் மாமா போகணுன்னு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்ட்டு அவரும் பேசுகிறாரு. நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ஓகே ஜெஃப் டைம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே போயிடுறீங்க. அப்புறம் எதுவும் பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி ஓகேடி அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. மாஹி தாண்டா அவங்கள்ட்ட கேட்குறா, ஏய் என்னாச்சுடி, இப்போல்லாம் முன்ன மாதிரி ஜெஃப் கூட பேசக்கூட மாட்ற. அவர் நைட் எனக்கு கால் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் போயிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்களை ஸ்டாப் பண்ணுறா. என்னடி ஆச்சு உனக்கு? ஜெஃப்பை ஏண்டி அவாய்ட் பண்ணுற? அவர் நீ லவ் பண்ணுறதானே? அப்புறம் என்ன? மாஹி அவர் லவ் பண்ணுந்தான். அது முன்னாடி. என்னால் இப்போ முன்ன மாதிரி லவ் பண்ண முடியலடி. என்ன சொல்கிற? தெரியல, கொஞ்ச நாளாகவே என் மனசில் டே தான் ஒரு மாதிரி இருக்காரு. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் மாஹி. எனக்கு தெரியல. என்ன சொல்கிற? லவ் பண்ணுறியாடி? எனக்கு தெரியலடி. கொஞ்ச நாளாகவே எனக்கு அவரோட நினப்பு தான் இருக்குது. உன்ன மாதிரி என்னால் ஜெஃப் கூட பேச முடியல, சிரிக்க முடியல. அதான் அவர் கூட இருந்து நான் தள்ளி விலகி வர்றேன். உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி அமைதியாக உங்களே பார்க்குறா. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிலடி. ஒரு பக்கத்து ஜெஃப், ஒரு பக்கத்து என்னோட ஹஸ்பண்ட் தயா, இன்னொரு சைடு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க என் அம்மா அப்பா, என் அத்தை மாமா. உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறீங்க. அவளும் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாதடி. இப்படியே நீங்களும் காலேஜுக்குள்ளே போய் கிளாஸ் தானே அட்டன் பண்ணுறீங்க. உங்களுக்கு இப்போலாம் ரொம்ப தூக்கமாக வருதுன்னு நீங்கள் அகைன் தூங்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் எவ்வளவோ சொல்கிறா, பட் நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்களோட ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா பண்ணுறா. இப்போ நீங்கள் கேன்டீனுக்கு வந்து போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வருது. நீங்களும் ரெஸ்ட் ரூமில் போய் வாமிட் தாண்டா எடுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கா. நீ என்னாச்சுடி, ஏண்டி வாமிட் எடுக்கிற? எனக்கு தெரியல மாஹி, கொஞ்ச நாளாகவே எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டாக நல்லா சுற்றிக்கிட்டு தூக்கமாக வருது. ரொம்ப டயர்டாக இருக்குடி. ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடி. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. சொல்லுடி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா என்ன? தெரியல. உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாலும் உங்கள் ஸ்டொமக்கை தாண்டா நீங்கள் ஒரு மாதிரி தொடுறீங்க. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபேஸில் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்ன செக் பண்ணி பார்த்தியா என்ன? இல்லடி, லாஸ்ட்டாக எப்போ மென்ஷன் ஆனேன் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீ கன்ஃபார்ம் ப்ரெக்னெண்ட்டாக தாண்டி இருப்ப. உங்களுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. ஒயன் கார்டு வாங்கி செக் பண்ணி பாருடி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா என்னன்னு அப்படின்னு அவளும் சொல்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுதுடா. உங்களுக்கு காலேஜ் ஒரு டைம் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் உங்கள் மாமாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணி மாமா இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டு கூட பஸ்ஸில் வந்துடுறேன், நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைடாம்மா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. இருந்தாலும் நீங்கள் வர வேணான்னு சொல்லிடுறீங்க. இந்த சைடு ஜெஃப்புக்கும் கால் பண்ணி அந்த மாதிரி சொல்லிடுறீங்கடா. ப்ளீஸ் டி நான் வர்றேன் அப்படின்ட்டுருப்பாரு. அப்போ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லி வேணாம் அப்படின்ட்டுருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு தாண்டா மெடிக்கல் ஷாப்புக்கும் போய் அந்த யூபிஐ கார்டு வாங்குறீங்க. அதை வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட பஸ்ஸில் தான் ஏறுறீங்க. உங்கள் ஸ்டாப் வந்தோடனே நீங்களே இறங்கிறீங்கடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்கிறான், மறந்துடாமல் செக் பண்ணுறீ அப்படின்னு. நீங்களும் வீட்டுக்கு போய் டோர் நாக் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அத்தை தாண்டா ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் வந்து பார்க்குறீங்க, அந்த பைக் எதுவுமே இல்லை. உங்கள் அத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் பஸ்ஸில் தான் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் வேகமாக தாண்டா உங்கள் ரூமுக்கும் போகிறீங்க. உங்கள் பேக் வச்சுட்டு ரெஸ்ட் ரூமில் போய் பார்க்குறீங்க. பார்த்தா நாப்கின்லாம் அப்படியே இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. நீங்களே செக் பண்ணி பார்க்குறீங்க. அது கொஞ்சம் லேட்டாக தானே காட்டும். பார்க்குறீங்க, பார்த்தா உங்களுக்கு டபுள் கோடு வந்திருக்கு. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க.
ஒரு மாதிரி உங்களுக்கு வித்தியாசமாக ஃபீலாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓயன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, நீ அம்மா ஆயிட்ட, ஓத்துக்குள்ள ஒரு பேபி இருக்குடி. உங்கள் கண்ணில் ஒரு மாதிரி டியர்ஸ் வருதுடா. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் அந்த கார்டை எடுத்துகிட்டு வெளியில் தாண்டா அந்த கவருக்குள்ளே வச்சு கபோர்டில் வச்சுக்கிறீங்க, யாரும் பார்க்காத மாதிரி. நீங்களும் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தான் வர்றீங்க. உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பி. உங்கள் அத்தை உங்களை தான் பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி பிள்ளைரும் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அத்தைகிட்ட எதுவுமே சொல்லலடா. உங்களுக்கு ஒரு மாதிரி பசிக்குது, அதனால நீங்களும் போய் ஃபுட் என்னன்னு பார்க்குறீங்க. நீங்கள் ஒழுங்காகவே சாப்பிட்ருக்க மாட்டீங்களடா, அதனால உங்கள் அத்தை தான் உங்கள் அம்மாவுக்கு கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாதமாக சமைச்சிருப்பாங்க. நீங்களும் ரொம்ப அதை போட்டு விரும்பி சாப்பிட்றீங்க. இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்றீங்க, உங்கள் அத்தையும் பார்க்குறாங்க. உங்கள் அத்தைக்கு இப்போ தாண்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க, பிடிக்கலேன்னு போயிடுவீங்க. இப்போ நல்லா சாப்பிட்றீங்க. நீங்களும் சாப்பிட்டு அந்த இடத்துல என்ன க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் அத்தைகிட்ட தாண்டா வர்றீங்க. உங்கள் அத்தையும் உங்களையே பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸில் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சேஞ்சஸ் இருக்குது. உங்கள் ஃபேஸ் பூரா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அழகாக இருக்கீங்க இன்றைக்கி. உங்கள் அத்தை உங்களையே பார்க்குறாங்க. என்னத்தை? ஒன்றும் இல்லை ஓயன், அத்தை இன்றைக்கி ஃபுட் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பசிச்சு ரொம்ப சாப்பிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அத்தையவே நீங்கள் பார்க்குறீங்கடா. இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் அத்தைகிட்ட சொல்ல மாட்டீங்க. அவங்களும் என்னென்ன மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அத்தை, நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அவங்களும் சரிம்மா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவங்க உங்களையே தாண்டா பார்க்குறாங்க. ஏன்னா அவனோட பையனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ் பண்ணுறான். பட் இருந்தாலும் நீங்கள் அவங்க பையனை ஏற்றுக்கிற மாட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்கள் மாமா தாண்டா அவளோட ரூம்லேருந்து வெளியில் வர்றாரு. அப்போ ஒயன் போகிறாடா, அவளை கூப்பிட்டு சாப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவள் இப்போ தான் சாப்பிட்டு போகிறா அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. என்னது, இப்போ தான் சாப்பிட்டு போகிறாளா? அவளே கொஞ்சம் தாண்டா சாப்பிடுவா. இல்லைங்க, இன்றைக்கி அவள் ரொம்ப சாப்பிட்டா. அவளோட ஃபேஸில் ஒரு அவ்வளோ ஹாப்பி. முன்னாடியை விட இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சா. என்ன சொல்கிற? காலையில் விட இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. அவள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்னங்க, உங்கள் பையனுக்கு கால் பண்ணிங்களா என்ன? இல்லடி, அவன் கால் பண்ணாலும் எடுக்கலை. அதான் அவனோட பிஏவுக்கு கால் பண்ணேன், என்ன டேவ் வீட்டுக்கே வரமாட்டான் அப்படின்ட்டு. இல்லை, பாஸ்க்கு இப்போ புது ப்ராஜெக்டாக இருக்கனால ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கார், அதனால தான் அவனால் கால் அட்டன் பண்ண முடியலை அப்படின்ட்டு பிஏ சொல்கிறாரா. அது மட்டும் இல்லடி, அவன் அடிக்கடி ஒரு வீட்டுக்கு வேற போகிறானா. என்னங்க சொல்கிறீங்க? இல்லடி, அவன் புதுசாக இன்னொரு வீடு வாங்கியிருக்கான் போல், அதுவும் நம்மளுக்கே தெரியாமடி அப்படின்ட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. டேவோட அம்மாவும் கேட்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாடி, அவன் ஆஃபீஸ் முடிச்சு அங்கே தான் போகிறான். ஏங்க, அப்போ அன்னைக்கு ஒயனை கூட்டி போனது கூட அந்த வீடாக தான் இருக்குமா அப்படின்ட்டு டேவோட அம்மா வந்து டேவோட அப்பா பார்த்து கேட்குறாங்க. தெரியலடி, ஒயன் சொன்னாங்க நான் டே கூட தான் இருந்தேன் அப்படின்ட்டு. அங்கே முதற்கொண்டு அவளோட ஃபோட்டோ தான் அதிகமாக இருந்துச்சுன்னு அன்னைக்கு சொன்னான். பட் கண்டிப்பாக அது டே அந்த வீட்டில் தான் இருப்பான். எனக்கும் தெரியுங்க அவளுக்கு அந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. தெரிஞ்சு என்னம்மா பிரயோஜனம், அவனை தான் அவளுக்கு பிடிக்கலையே. ஒரு மாதிரி சேடாக ஆகுதுடா டேவோட அம்மாவுக்கு. அப்போ சடனாக டேவோட அப்பாவை பார்த்து, இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஓயன் என் பையனை விட்டு போக மாட்டா, கண்டிப்பாக நீங்களே பாருங்கள், டேவை ஏற்றுக்குருவா அப்படின்ட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. டேவோட அப்பாவும், எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லடி, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நம்மளோட மருமகளை பற்றி அவள் கண்டிப்பாக பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுவா அப்படின்னு டேவோட அம்மாவை சொல்கிறாங்கடா. டேவோட அப்பாவுக்கும் இது நடந்தால் ரொம்ப சந்தோஷம்டி அப்படின்ட்டு அவங்களும் ஃபுட் எடுத்து வச்சுட்டு டேவோட அப்பா அம்மா சாப்பிட்றாங்கடா. சாப்பிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு நீங்கள் தாண்டா ஜெஃப் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு, பட் கால் பண்ணுறாரு, நீங்கள் எடுக்கவே இல்லை. உங்கள் மாஹிக்கு தாண்டா அந்த கார்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது.
ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஜெஃப் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காரு. நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்ட்டு அவள் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவள் உங்கள் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் நீங்கள் குட் நைட் சொல்லிவிட்டு நீங்களும் ஃபோனை ஆஃப் பண்ணிச்சுட்டு ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது. நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்கடா. இப்போ ஒரு மிட் நைட் இருக்கும்டா. உங்கள் டோர் தான் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. உங்களை ஒரு பர்சன் ஹக் பண்ணிக்கிட்டு அவரும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவரும் தூங்குறாரு. அது வேறு யாரும் இல்லைடா, டே தான்டா. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். உங்களை பார்க்காம இருக்கவே முடியல அவர்னால. அதனால் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. டே தாண்டா ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா உங்களை ஹக் பண்ணி படுத்திருக்காரு. உங்களை பார்க்கல உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இல்லடி, எனக்கு இல்லை எனக்கு நீ கிடைக்க மாட்டேல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிஎஸோடு உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்குறீங்கடா. இதுக்கு மேலே அவரால் இங்கே இருக்க முடியல. அவரும் எந்திரிச்சு அந்த ரூமை விட்டே வெளியில் போகிறாரு. இப்போ கீழே தாண்டா உங்கள் அத்தை தான் உங்கள் மாமாவுக்கு காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க கிச்சனில். அப்போ ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வர்றாரு. என்ன அதுக்குள்ளேயுமா ஒயின் எந்திரிச்சிட்டா அப்படின்ட்டு அந்த கிச்சனை விட்டு வெளியில் வர்றாங்க. பார்த்தா டே வந்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. டே நீ எப்போ வந்த? அப்போ மேலே பார்க்குறாங்க. உங்கள் ரூம் க்ளோஸில் இருக்குது. அதாவது டேவோட அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி செம்மையாக அழுகிறாரு. அம்மா அவள் எனக்கு கிடைக்க மாட்டாள்லம்மா, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேம்மா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அழுகிறாரு. அவங்க அம்மாவுக்கு தாங்கவே முடியல தன் பையன் இப்படி அழுகிறானே அப்படின்ட்டு. அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை டே, கண்டிப்பாக உன்னை விட்டு அவள் போக மாட்டாடா, ஃபீல் பண்ணாதடா. இல்லைம்மா அவளுக்கு என்ன பிடிக்கலம்மா, அந்த ஜெஃப்பை தான் பிடிச்சிருக்கு. நான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த லூசு பையன் ஆகிட்டாலம்மா, யாருன்னு கூட பார்க்காம. அப்படியெல்லாம் இல்லை டே, கண்டிப்பாக ஒயின் ஒன்று விட்டு போக மாட்டாடா. இல்லைம்மா அவள் ரொம்ப தூரம் போயிட்டாம்மா, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு டேப் கிளம்பிடுறாரு. உங்கள் அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க, பட் கேட்காம அவர் கிளம்பி போயிடுறாரா. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏமா தான் டேவோட அப்பாவை போய் பார்த்து சொல்கிறாங்க. டே வந்தாங்க, அவள் இப்படிலாம் அழுதுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்றாங்க. டேவோட அப்பா வேகமாக தான் வெளியில் போகிறாங்க. அதுக்குள்ளே அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டார்றான். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்களே எந்திரிச்சிடுறீங்க. எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜ் தானே கிளம்புறீங்க. கீழேயும் வர்றீங்க. உங்கள் அத்தா ஆல்ரெடி ஃபுட் சமைச்சிருக்காங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டு காலேஜுக்கு நீங்கள் இப்போ உங்கள் மாமா கூட தான் போகிறீங்க. அவங்களும் உங்கள் மாமா கூட தான் நீங்களும் காரில் ஏறி போய்கிட்டு இருக்கீங்க காலேஜுக்கு. இந்த சைடு தாண்டா மாகியும் ஜெஃப்பும் அவங்க ஆல்ரெடி காலேஜ் வாசல்லே நிற்கிறாங்க நீங்கள் வருவீங்கன்னு. ஜெஃப்பு தாண்டா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரில, ஒயன் வந்து முன்ன மாதிரிலாம் என் கூட பேச மாட்றா. நைட்டு கூட கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ண மாட்றா மாகி. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மாகிக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலடா. ஏன்னா நைட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு அவளுக்கே தெரியலை. அதனால அவளும் ஒன்றும் இல்லைண்ணா, அவள் ஏதாவது கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பா வீட்டில் இருக்கனால, அதனால ஏதோ உங்கள் கால் அட்டன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. இப்போ நீங்களும் உங்கள் கார் தாண்டா ஸ்டாப் ஆகுது அந்த காலேஜ் வாசல்கிட்டையும். உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் ஜெஃப்பும் பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும்டா நீங்கள் இந்த காரில் தான் வருவீங்க அப்படின்ட்டு. நீங்களும் காரை விட்டு கீழே இறங்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறா. ஜெஃப் அங்கே தாண்டா இருக்கார். பட் நீங்கள் உங்கள் மாமா இருக்காருன்ட்டு பயந்துக்கிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு காலேஜுக்குள்ளேயும் போயிடுங்க. ஜெஃப்புக்கும் தெரியுது, ஓ இதான் அவங்க அங்கிள் இருக்கனால தான் அவங்களும் உள்ளே போயிட்டா அப்படின்ட்டு. அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாகிறாரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் அந்த காலை பார்த்துட்டு ஒரு மாதிரி அமைதியாகவே காலேஜுக்குள்ளேயும் போகிறீங்க. உங்கள் மாமாவும் இங்கேருந்து கிளம்பிடுறாரா. இந்த நியூஸ் டேவுக்கும் வருதுடா. ஏன்னா அங்கே தான் ஒருத்தவங்க ஆள் செட் பண்ணியிருப்பாரே, அவர் தான் கால் பண்ணி சொல்கிறாரு, இன்றைக்கி பாஸ் தான் வந்து மேடம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போனாங்கச்சி காலேஜில், அந்த ஜெஃப் கூட பேசலை அப்படின்னு நிறையா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வெளியில் மீட் பண்ணது இதெல்லாம் டேவுக்கு தெரியும்டா. பட் டே எதுவுமே பார்த்துட்டு அப்படியே ஒரு வாட்டில் அமைதியாக தான் இருப்பார். அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் உங்களோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு அவரும் அப்படியே விட்டுறாரு. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா, ஏய் என்னடி பண்ண போகிற அப்படின்ட்டு.
நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் காலேஜ் உங்கள் கிளாஸ்க்குள்ளேயும் போய் உட்காந்துடுறீங்க. அவளும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. எனக்கு தெரியல மாகி, ஏன் என்னை நீயும் போட்டு டார்ச்சர் பண்ணுற? கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு. நீங்களும் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி சாரிடி அப்படின்ட்டு அவளும் அமைதியாக கிளாஸ் அட்டன் பண்ணுறா. உங்கள் ஃபோன் தாண்டா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிற சவுண்டு கேட்குது. உங்களுக்கு அப்படியே தலை வலிக்குது. நீங்கள் ஜெஃப்புக்கு தாண்டா டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அவரும் ஓகேடின்னு அவரும் ஹாப்பியாக இருக்கார். இந்த சைடு ஜெஃப்புக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கிளாஸை கவனிக்கவே இல்லைடா. உங்களுக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கிளாஸு ஓவர் ஆகுதுடா. அந்த மேமும் அந்த கிளாஸை விட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்கடா. அவளும் என்னென்ன மாதிரி கேட்குறா. நான் பிரின்ஸிபலை பார்க்க போகிறேன் மாகி அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்குன்னு கேட்குறா. இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது, அதான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் வேணா வரவா? இல்லடி, நீ கிளாஸ் அட்டன் பண்ணு, அப்போ தான் ஏதாவது டவுட்டுனா நான் உன்கிட்ட கேட்க முடியும் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அவளும் ஓகேன்னு இருந்துடுறாடா. இப்போ நீங்கள் பிரின்ஸிபல்கிட்ட தான் போகிறீங்க. அவரும் என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் தானே போகிறீங்க. பார்த்தா கேட்டுக்கு அங்கிட்டு ஜெஃப் தானே நிற்கிறாரு ஒரு மாதிரி ஹாப்பியோட. நீங்களும் வெளியில் போய் ஜெஃப்ட்ட தான் நிற்கிறீங்க. அவர் பைக்லேயும் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவரும் ஹாப்பியோட டியர்ஸோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா நீங்களே வாண்டடாக நம்ம வெளியில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க. இவ்வளோ நாளும் ஒழுங்காகவும் பேசியிருக்க மாட்டீங்களடா. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ நீங்களே இப்படி கூப்பிட்றனால அவருக்கு ரொம்ப ஹாப்பி டியர்ஸ்லாம் வருது. நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாகவே போகிறீங்க. அவரும் நிறையா பேசுகிறாரு. பட் என்னடி கால் பண்ணால் எடுக்கலை அப்படின்னு கேட்குறாரு. பட் நீங்கள் எதுக்குமே ஆன்சர் பண்ணலை. பார்க்கில் தாண்டா ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அவரும் நீங்களும் போய்கிட்டு இருக்கீங்க இந்த பார்க்கில். அங்கே பெஞ்ச் இருக்கும்லடா, அதில் தான் நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. என்ன ஒயன், ஏதோ பேசணும்னு சொன்னியடி, ஏண்டி ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? என்னால் முடியல ஒயன். என் அம்மா அப்பாட்ட கூட சொல்லிட்டேன். அம்மா, அவளுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கல்யாணம் நடந்திருக்கு, பட் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். என் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க ஒயன். அவனுக்கு டிவோர்ஸ் ஆன செகண்டில் நம்மளுக்கு மேரேஜ் டி அப்படின்ட்டு அவர் நிறையா அவங்க கையை பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது பேசிட்டி, ஏண்டி அமைதியாக இருக்க? ஜெஃப், நான் என்ன சொன்னாலும் கேட்பியாடா? கேட்பேன்டி, சொல்லு. என்னை மறந்துடுடா. ஏன் ப்ளீஸ் ஜெஃப், என்னை மறந்துடு. நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்க ஜெஃப், ப்ளீஸ்டா என்னை மறந்துடு. ஓயன், என்னடி சொல்கிற? உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும்? என் உயிரடி, என் பொண்டாட்டிடி. ஜெஃப், நான் உனக்கு சொந்தமானவளே இல்லைடா. நான் முதல்ல உன் பொண்டாட்டியே இல்லைடா. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்லடி, அது கல்யாணமே இல்லடி, உனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்தது, விருப்பம் இல்லாமல் நடந்ததுடி. அதை போய் எப்படி கல்யாணம் சொல்கிற? ஓயன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு உங்கள் டைட்டாக உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஜெஃப், புரிஞ்சுக்கடா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா. என்னோட வகுத்தில் என் மாமாவோட பேபி வளருதுடா. பரவாயில்லடி, நான் என்னோட பேபியாவது நான் வளர்க்குறேன். ப்ளீஸ் ஓயன், என்னை விட்டு போகாது. ஜெஃப், புரிஞ்சுக்கடா, என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. ஜெஃப், ப்ளீஸ் என்னை மறந்துடு அப்படின்ட்டு நீங்கள் அவரோட ஹேண்டை எடுத்து விட்றீங்க. அவர் பிடிக்க வராரு. பட் இருந்தாலும் ப்ளீஸ் என்னை மறந்துடு. இனிமே காலேஜுக்கெலாம் வராது. இதுக்கு மேலே நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஜெஃப். நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகிறீங்கடா. ஜெஃப் உங்கள் பின்னாடியே தான் வராரு. ப்ளீஸ் இதுக்கு மேலே என் பின்னாடி வந்து நான் செத்து போயிடுவேன் ஜெஃப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. ஒரு கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஏன் என்னை விட்டு போகாதடின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உங்களால் காதில் கேட்கவே முடியலை. உங்கள் காது பொத்திக்கிட்டு அழுதுகிட்டே போகிறீங்கடா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த காலேஜுக்கு வந்தது, ஜெஃப்பை பார்த்து சைட் அடித்தது, அப்புறம் அவர்கிட்ட சண்டை போட்டு நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் காலேஜில் அரட்டை அடித்து லவ் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வருது. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. தேம்பி அழுகுறீங்க. ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க. அவர் கூட வம்பிழுத்தது, நீங்களாக போய் லவ் சொன்னது, அதெல்லாம் நினைக்கையில உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு ஜெஃப் தாண்டா, அவர் கீழேயே உட்காந்து அப்படியே கதறி அழுகிறாரு.
நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தாண்டா போகிறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி துடைச்சிட்டு டோர் நாக் பண்ணுறீங்க. உங்கள் அத்தை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னாச்சோ நான் அதுக்குள்ளே வந்துட்டேன், டைம் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் ஓடி போய் ரொம்ப அழுகுறீங்க உங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு. உங்கள் அத்தைக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா உங்கள் மாமாவும் அவர் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாரா. உங்கள் அத்தை தான் உங்கள் டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் திறக்கவே இல்லை. நீங்கள் ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. வேணுமா கதவை திறடா. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையாம்மா? எதுவும் பிரச்சனையா சொல்லுடா. அத்தைகிட்ட சொல்லுடா. எதுக்குடா அழுகுற? சொல்லுமா அப்படின்னு உங்கள் அத்தை எவ்வளவோ கேட்குறாங்க. கதவை நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்றீங்க. எதுவுமே சொல்ல மாட்றீங்க. உங்கள் அழுகை சவுண்டை மட்டும் வெளியில் வரைக்கும் கேட்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் மாமாவுக்கு தாண்டா கால் பண்ணி இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்னாச்சு தெரிலங்க. அவள் அழுதுகிட்டே வந்துட்டா, பட் டோரை ஓப்பன் பண்ண மாட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாமா கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுறாங்கடா. எங்கடி அப்படின்னு. மேலே தாங்க அவள் அழுகுற, எதுக்குன்னே தெரியல அப்படின்ட்டு நீங்களும் அழுகுறீங்கடா. உங்களால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் தானே உங்கள் டோரை நாக் பண்ணுறாங்க. ஓ என்னடா ஆச்சு? இப்போ தானடா காலேஜில் விட்டு வந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டேன். எதுவும் பிரச்சனையாம்மா? சொல்லுடா, மாமாட்ட சொல்லு. மாமா ப்ளீஸ், என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க. என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் ஒரு மாதிரி ஒன்றும் இல்லைடா, ஆனால் நீ அழுகாதம்மா. எதாக இருந்தாலும் மாமாட்ட சொல்லுடா ப்ளீஸ் மாமா, என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க சொல்லிட்டு அழுகுறீங்க. அவங்களும் கீழே வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறன்னே தெரில. டேவுக்கு கால் பண்ணலான்னு போனாலும் வேணாங்க, அதை சொல்ல வேணாம். உங்கள் அத்தை தடுத்துடுறாங்கடா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் அத்தை தாண்டா ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. ஓ ஏன்மா டோரை ஓப்பன் பண்ணுறா, இந்த ஃபுட் மட்டும் சாப்பிட்றா அப்படின்றாங்க. உங்கள் ரூம்லேருந்து எந்த சவுண்டுமே இல்லை. உங்கள் டோரை தான் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த சவுண்டும் இல்லாமல் டோர் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. அப்போ கீழே போய் தான் உங்கள் அங்கிள்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் ரூமில் எந்த சவுண்டும் இல்லை, டோரும் ஓப்பன் பண்ண மாட்றா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. அவள் எதுவும் பண்ணிக்கிடுவாளோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு உங்கள் அத்தை ஒரு மாதிரி டீயர்ஸோடு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஸ்பேர் கீ இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் எடுத்துகிட்டு வராங்கடா. இப்போ உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே அந்த பெட்டில் தான் படுத்துட்டீங்க. அவங்களும் உங்கள் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்கடா. உங்கள் ஃபேஸும் அவ்வளோ ரெட்டிஷாகி வீங்கி போயிருக்கு. என்னாச்சுன்னு தெரிலங்க. அவள் வந்து அழுதுகிட்டே வந்து ரூமை லாக் பண்ணிக்கிட்டா. இப்படி அழுதுருக்கா, எதுக்கு அழுதுருக்கான்னு கூட தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இருமா, மாகிட்ட வேணால் கால் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு உங்கள் மாமா தாண்டா அந்த சைடு போய் மாகிக்கு கால் பண்ணுறாங்க. அவளும் நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்களோ அதை தான் சொல்கிறா. வந்து உங்கள் அத்தைகிட்ட சொல்கிறாங்க, இல்லைம்மா அவளுக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுன்னு பிரின்ஸிபல்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கா. தலை வலிக்கிறதுக்கும் இப்படி அழுதுருக்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. நேற்று தான் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஆனால் அடுத்த செகண்டே இப்படி இருக்கா. அந்த டேபிளில் தாண்டா ஃபுட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களும் டோரை லாக் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா தூங்குறீங்க, கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக விடலாம் அப்படின்னு அவங்களும் கீழே வந்துடுறாங்க. அப்படியே ஒரு 4 o'clock ஆகுது. நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களால் கண்ணை கூட முழிக்க முடியலடா, அப்படி வீங்கிருக்கு. நீங்கள் அழுதுருக்கீங்க. உங்களுக்கு பசிக்குது, ஏன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கடா, அதனால பசிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா அங்கே பக்கத்துலேயே ஃபுட் இருக்குது. நீங்களும் ரெஸ்ட் ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து தாண்டா சாப்பிட்றீங்க. தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு கூட தெரில. பட் நீங்கள் ஜெஃப்ட்டை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்துட்டீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டும் ஆகுதுடா. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நார்மலாக கீழே போகிறீங்க. உங்கள் அத்தையும் மாமாவும் உங்களை தான் பார்க்குறாங்க. நார்மலாக உங்கள் அத்தை மாமா கூட பேசுகிறீங்க. அவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன காலைல அப்படி அழுதா, இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கா அப்படின்ட்டு. அத்தை மாமா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க. இல்லைம்மா, அதான் நீ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஏன் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க? டைம் என்னாச்சு? உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிட்டு கிச்சனுக்கு தானே போகிறீங்க. பார்த்தா ஆல்ரெடி ஃபுட் இருக்குது. நீங்களும் அதை ஹீட் பண்ணி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் தான் வைக்கிறீங்க. வந்துட்டு உங்கள் அத்தை மாமாவை கூப்பிட்றீங்க. அவங்களும் உங்களையே பார்க்குறாங்க. வாங்க மாமா அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அவங்களும் உட்கார்றாங்கன்னா நீங்கள் தான் ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க. அவங்களும் உங்களையே பார்த்துக்கிட்டு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. கொஞ்சம் சாதம் வைக்கமான்னு கேட்குறீங்க. இல்லை போதுமா அப்படின்றாங்க. நீங்களும் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுன்னா அதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு தானே க்ளீன் பண்ணுறீங்க.
இப்போ நீங்களும் ஒரு நார்மலாக ஒரு ஃபுட் எடுத்து போட்டு சாப்பிட்றீங்க. அப்போ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி உமட்டுற மாதிரியே இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போகிறீங்கடா. உங்கள் அத்தை மாமா உங்களை தான் பார்க்குறாங்க. என்னாச்சுங்க அவளுக்கு? நார்மலாக இருக்கா? இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாளே அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் உள்ளே போய் லாக் போட்டு நீங்களும் உங்கள் பெட்டுக்கு தானே போயிட்டீங்க. இந்த சைடு உங்கள் அத்தை மாமாவுக்கு ஒரு மாதிரி குழப்பத்தோடு அவங்களும் தூங்க போயிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் காலேஜுக்கு போகலடா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ காலேஜ் வர மாட்டோம்னு சொல்கிறீங்கடா. அவளும் எதுக்குன்னு கேட்குறா. பட் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்போ தெரியும் நீ நல்ல முடிவாக தாண்டி எடுத்திருக்க. என்ன ஜவ்வண்ணா கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவார். உன்னை மறக்க முடியாமல் கஷ்டப்படுவார். அதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடி. மாஹி, அவருக்குன்னு ஒரு புது லைஃப் இருக்குடி. என்னால் அது கெட்டு போகக்கூடாது. என்னோடய லைஃப் என் மாமா கூட தான் அப்படின்ட்டு எனக்கு எழுதியிருக்குடி. நீ நல்ல முடிவாக தான் எடுத்திருக்க ஓயன். உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குடி. உடம்ப பத்திரமா பார்த்துக்க. உன்னோட பேபியும் பார்த்துக்கடி அப்படின்ட்டு அவளும் ஃபோனை கட் பண்ணிடுறான். ரொம்ப நேரம் ஆகுதுடா. நீங்களும் கீழே வராதனால உங்கள் அத்தை தாண்டா உங்கள் டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்களும் எந்திரிச்சு ஓப்பன் பண்ணுறீங்க. என்னாச்சு ஓயன், காலேஜ் கிளம்பலையா என்ன? இல்லைத்த, நான் லீவு போட்டேன் போகலை அப்படின்றீங்க. சரிம்மா, குக் பண்ணிட்டேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வாடா அப்படின்றாங்க. ஏத்த நானே வந்திருப்பேன்ல அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சிரிச்சிட்டே பேசுகிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. சரிடா, நானே குக் பண்ணிட்டேன் கீழே வா அப்படின்றீங்க சொல்கிறீங்க. ஐயோ சொல்கிறாங்கடா. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே தான் வர்றீங்க. உங்கள் மாமா ஆல்ரெடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கடா. அப்போ நீங்களும் உங்கள் மாமா பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சாடா. ஆமாம் மாமா அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சிட்டே பேசுகிறீங்க. அப்போ உங்கள் அத்தை தாண்டா உட்காருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் உட்காருங்க, நான் சாப்பிட்டேம்மா, நீ உட்காருமா அப்படின்றாங்க. என்னத்தை மாமா விட்டு முன்னாடியே சாப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு பார்த்து சொல்கிறீங்க. லைட்டாக உங்கள் அத்தை சிரிக்கிறாங்க. இல்லைம்மா, அவள் பொய் சொல்கிறா நீ உட்கார்றதுக்காண்டி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்களும் உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கடா. சடனாக உங்களுக்கு ரொம்ப வாமிட் வருது. நீங்களும் வேகமாக கிச்சனில் தாண்டா போய் வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுறீங்க. அத்தை பின்னாடி தாண்டா வந்திருப்பாங்க. அப்போ உங்கள் அத்தை தான் உங்கள் மாமாவை கூப்பிட்றாங்க. என்னங்க இங்கே வாங்க அப்படின்னு கத்துறாங்க. என்னாச்சும்மா? எங்கள் ஒயின் மயங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மாமா தாண்டா எந்திரிடா அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ்லலாம் தண்ணி துளிக்கிறாங்க. பட் நீங்கள் ஓப்பன் பண்ணியே பார்க்கல. அவருக்கு ஒரு மாதிரி பயத்தில் அவங்கள தூக்கிட்டு தாண்டா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கே இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. எதுக்கு டாக்டர் சொல்லுங்கள் எங்கே அப்படின்னு. அவன் ஆஃபீஸில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் பாட்டி ஆகிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் அத்தை மாமாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? உங்கள் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்கடா. உங்கள் அத்தைக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் உங்கள் பக்கத்தில் தாண்டா வர்றாங்க. நீங்கள் ஒரு மாதிரி வீட்டில் தான் படுத்திருக்கீங்க. இன்னும் நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்கல. உங்கள் அத்தை தாண்டா உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, நம்ம பையனை விட்டு இவனால் போக முடியாது. இவளே போக நினச்சாலும் நம்ம பேரன் போக விட மாட்டான் அப்படின்ட்டு உங்கள் அத்தை உங்கள் மாமாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ டாக்டர் தாண்டா வராங்க. அவங்களும் இந்த பில் கொடுக்குறாங்க. அக்கௌண்ட்டில் கட்டிட்டு இந்தங்க இந்த டேப்லெட்டை டயத்துக்கு போட சொல்லிடுங்க. அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, 2 மந்த் ஆக போகுது அப்படின்ட்டு போகிறாங்க. அத்தைக்கும் உங்கள் மாமாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏங்க இதை டேட்டை சொல்லலாமா அப்படின்ட்டு உங்கள் அத்தை கேட்குறாங்கடா. பட் உங்கள் மாமா அது இங்கே அவன் அப்பா போகிறது அவனுக்கே தெரியாமல் எப்படிங்க இருக்க முடியும்? எவ்வளோ நாளைக்கு தான் மறைக்க முடியும் அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. சரிடி, வீட்டுக்கு கூட்டி போயிட்டு அப்புறம் சொல்லலாம் அப்படின்ட்டு உங்கள் மாமா சொல்கிறாங்கடா. அவங்களும் அமைதியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்ட்டு அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. நீங்களும் மெதுவாக எழுந்திரிக்கிறீங்க. அப்போ உங்கள் அத்தை தாண்டா பார்த்துமா அப்படின்றாங்க. நீங்களே இறங்கி லைட்டாக உங்களை பார்த்து ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. சாரி த, எனக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரியும். பட் இது உங்கள்கிட்ட சொல்லலை, சாரி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எதுக்கு அழுகிற? எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது.
உங்கள் அத்தை தாண்டா உங்கள்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன்னா டேட் அதை சொல்லலாமா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட அவங்க கேட்கல. ஏன்னா நான் தான் அந்த லவ் பண்ண பொண்ணு ஒய்ஃப்னு சொல்லவே கூடாதுன்னு இருக்கீங்க, சத்தியம் வாங்கிட்டீங்க. அப்போ இதை மட்டும் எப்படி சொல்ல விடுவீங்க அப்படின்ட்டு அவங்களும் அமைதியாயிடுறாங்கடா. இல்லை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் தானே கிச்சனுக்கு போகிறீங்க. அப்போ உங்கள் அத்தை தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே போகிற, அத்தை குக் பண்ண போகிறேன், நீ எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, நீ போய் ரெஸ்ட் எடு, நீ ஏன் ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் அத்தை எதுவுமே கேட்கலடா. இந்த டேப்லெட்டை கொண்டுட்டு நீ போய் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. நீங்களும் அத்தை வேணாம் அப்படின்றீங்க. பட் அவங்க கேட்கலடா. அவங்கள ரூமுக்கு போக சொல்கிறாங்க. நீங்களும் ரூமுக்கு போயிடுறீங்க. அவங்க அம்மானால இதெல்லாம் சொல்லாமல் இருக்கவே முடியலை. டேவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. டே அவர் ஆஃபீஸில் தான்டா இருக்கார், முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார். அந்த காலும் பார்க்குறாரு. ஓ, இவங்க தொல்லை தாங்க முடியலையே, என்ன பண்ணுறது, எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்றாங்க அப்படின்ட்டு காலை தாண்டா கட் பண்ணிடுறாங்க. அகெயின் அகெயின் கால் பண்ணுறாங்க. ஃபோனையே ஆஃப் பண்ணி போட்டுறாராம். உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. அவங்களும் உங்களுக்கு ஜூஸ் போட்டு தாண்டா கொடுக்குறாங்க, நீங்களும் குடிக்கிறீங்க, கொஞ்சம் தான் குடிக்கிறீங்க. கொஞ்சம் குடிடா அத்தை, என்னால் முடியல அப்படின்றீங்க. கொஞ்சம் குடி அப்படின்ட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அதையும் குடிக்க வச்சிடுறாங்க. படுத்துக்கடா அப்படின்ட்டு அவங்களும் உங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ ஓ ஏன் சொல்லுங்க அத்தை. அம்மா அப்பாட்ட சொல்லட்டுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. சரி விடுடா, உனக்கு பிடிக்கலாட்டி நான் சொல்லலை, இதில் என்னத்த இருக்குது, சொல்லுங்கள் அம்மா அப்பாட்ட அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேம்மா அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்களும் போகிறாங்கடா. இங்கே வெளியில் போனோன்னு தான் உங்கள் அம்மா அப்பா கால் பண்ணி இந்த நியூஸ்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டி ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. அங்கே உங்கள் அம்மா அப்பாவுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அக்காவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. அவளுக்கும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸையும் உங்கள் அத்தை மாமாட்ட சொல்கிறாங்க. சந்தோஷம் அப்படின்றாங்க. இப்படியே டைம் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக செஞ்சு உங்கள் ரூமுக்கே உங்கள் அத்தை கொண்டுட்டு வராங்கடா. கீழெல்லாம் அவங்களெலாம் நடக்க விடக்கூடாது அப்படின்ட்டு. நீங்களும் பார்க்குறீங்க. அத்தை நான் கீழேயே வரவே இல்லை, எதுக்கு, நீ ரொம்ப வீக்காக இருக்கியா, டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தான் ஃபுட் கொடுக்குறாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. அத்தை ஊட்டி விடவா, அப்போ நீங்களும் பார்க்குறீங்க. அப்படின்னு தலையாட்டுறீங்கடா. அவங்க ரொம்ப பாசமாக ஊட்டுறாங்க. உங்களுக்கு இது உங்கள் அம்மாவோட ஃபீல் கொடுக்குது. நீங்களும் சாப்பிட்றீங்கடா. சாப்பிட்டு உங்களுக்கு அந்த டேப்லெட் தான் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களும் போட்டுக்கிறீங்க. இதில் கொஞ்சம் தூக்கம் மாதிரி இருக்குல்லடா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. அது நீங்கள் போடனா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு தூக்கம் வந்துடுது. அப்போ உங்கள் அத்தை தாண்டா, இவன் இப்படி சொன்னால் கால் பண்ணால் எடுக்க மாட்டான் அப்படின்ட்டு உங்களுடைய ப்ரெக்னென்ட் ரிப்போர்ட் இருக்கும்லடா, அதை ஒரு மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு கீழேயும் உங்கள் ரூமை லாக் பண்ணிவிட்டு கீழேயும் போகிறாங்கடா. மாமாவுக்கு ஃபுட்டெலாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. என்னடி உன் பையன் கால் பண்ணால் எடுக்க மாட்றான், இதுக்கு மேலெலாம் முடியாதுங்க அப்படின்ட்டு நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை எடுத்து அவனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட வேண்டியதான் அப்படின்ட்டு உங்கள் அத்தை தாண்டா அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றாங்க. இன்ன வரைக்கும் டே வந்து அவர் ஃபோனை ஆன் பண்ணவே இல்லை. இந்த சைடு டே தாண்டா, அவர் ஆஃபீஸில் தான் இருக்கார். அவரோட பிஏ தான் பாஸ் நீங்கள் வீட்டுக்கு போகலையான்னு கேட்குறாங்க டைம் ஆச்சுன்னு. இல்லை அப்படின்றாரு பாஸ். இப்படி எவ்வளோ நாள் தான் அவங்கள விட்டு அவாய்ட் பண்ணி இங்கே இருப்பீங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க பாஸ், அப்போ தான் இதுக்கெல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் டே அது கேட்கலடா. இல்லை, அவளுக்கு ஜெஃப்பை தான் பிடிச்சிருக்கு, அவள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்றாரு. நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு பிஏ பார்த்து சொல்கிறாரு. ஓகே பாஸ், நான் அவரும் போயிடுறாரு. இப்போ தான் அவர் ஃபோனை நோட் பண்ணுறாரா, அது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. இப்போ தான் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ண நிமிஷத்துலேயே நோட்டிஃபிகேஷனாக வருது. என்ன அம்மா அனுப்பியிருப்பாங்க அப்படின்ட்டு அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவர் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஏன்னா அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு வருது. போட்டிருக்குடா. அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நான் அப்போ ஆயிட்டேன்னா என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காளா. அந்த சேரை விட்டு வேகமாக தானே எந்திரிக்கிறாரு. அவர் ஃபோனு அந்த கார் கீயெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கேபினை விட்டு வெளியில் போகிறாரு. இப்போ அங்கே கார் பார்க்கிங் எடுத்துன்னு போகிறாரு. இப்போ தான் அந்த பிஏ வந்து அவரோட காரை ஸ்டார்ட் பண்ண போயிருப்பார். டே இவ்வளோ ஹாப்பியோடு வர்றத அவரும் அவர் கார்லேருந்து வெளியில் தாண்டா வராரு. பாஸ் என்னாச்சு, அவரை ஹக் பண்ணிக்கிட்டு நான் அப்பாவாயிட்டேன், நான் அப்பாவாயிட்டேன்டா, என்னோடய ஒய்ஃப்
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாரு. பாஸ் என்ன சொல்கிறீங்க? என் அம்மா இப்போ தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பொண்டாட்டி என்னை ஏற்றுக்குவாளா என்னன்னு தெரில அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. பாஸ் அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. நீங்கள் போய் உங்கள் ஒய்ஃபை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் தானே ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவரும் ஹாப்பியோடு ட்ரைவ் பண்ணி போய்கிட்டுருக்காரு. அவரோட வீட்லேயும் கார் ஸ்டாப் ஆகுது. ஃபாஸ்ட்டாக தாண்டா அந்த காரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கும் போகிறாரு. ஸ்பேர் கீ எடுத்து போடுறாரு. ஏன்னா டைம் 10 o'clock ஆச்சு, எல்லாம் தூங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு அவரும் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ தான் அவங்க அம்மா லைட்லாம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. போயிட்டு அவங்க ரூமுக்கு போகலான்னு இருப்பாங்க. அப்போ டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டு அவங்களும் லைட்டை போட்டு பார்க்குறாங்கடா. டே தான் வெளியிலேருந்து உள்ளே வர்றாரு. அவங்க அம்மாவை பார்க்குறாரு. டேவை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவங்க அம்மாவுக்கும். ஓடி போய் அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிட்டு, அம்மா நான் அப்பாவாயிட்டேனாம்மா? ஆமாடா நான் பாட்டி ஆயிட்டேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ டேவை ஷோல்டர்லேயே போட்டு அடிக்கிறாங்க. ஏன்ட்ட கால் பண்ணால் எடுக்கலை அப்படின்ட்டு. சாரிம்மா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அதான் நான் கால் அட்டன் பண்ணலை. எங்கம்மா நான் அவளை போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு டே கேட்குறாங்க. டே அவள் உன் பொண்டாட்டிடா, எங்கிட்ட எதுக்கு கேட்குற, போய் பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் ஆசையாக தானே அந்த ஸ்டெப்பில் ஏறி போய்கிட்டு இருக்காரு. டோரை ஓப்பன் பண்ணவே அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவரும் லைட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே தாண்டா போகிறாரு. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. அவரும் பையன் வந்து உங்கள் பெட்டில் வந்து உட்கார்றாரு. உங்களையே பார்க்குறாரு. நல்லா தூங்குறீங்க. அப்போ அவர் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அப்பா உங்களை மிஸ் பண்ணேன்டா, உன்னையும் உன் அம்மாவையும். என்னை விட்டுட்டு நீங்கள் 2 பேருமே போயிடாதீங்க, என்னால் இருக்க முடியாது. ஏசோட சொல்கிறாரா. உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இப்படி திரும்பி படுக்கிறீங்கடா. அப்போ நீங்கள் விழுக போகிற மாதிரி போகிறீங்க. இப்போ சடனாக அவரும் உங்களை பிடிச்சிக்கிறாரு. ரோயன் பயமாயிருச்சு. உங்கள் பக்கத்தில் தாண்டா அவரும் படுத்துக்கிறாரு. ஏன்னா நீங்கள் விழுந்துருவீங்க அப்படின்ட்டு பயப்படுறாரு. ஏன்னா உங்கள் ஸ்டொமக்கில் உங்கள் பேபி இருக்குல்லடா. உங்களை அவர் ஹக் பண்ணலாம் இல்லை, அவர் பக்கத்தில் படுத்திருக்காரு. இப்போ நீங்கள் தானே கொஞ்ச நேரம் கழித்து அவரை ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறீங்க. அவர் உங்களையே பார்க்குறாரு. அவரோட ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் ஹெட் எடுத்து அவர் செஸ்ட்டில் வச்சு கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிறீங்க. அமைதியாக உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காரா. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் உங்கள் தலையை ஒரு மாதிரி கோத்தி விட்டு அவரும் படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. உங்கள் அம்மா, அதாவது டேவோட அம்மா தான் காஃபி கொண்டுக்கிட்டு உங்கள் ரூமுக்கு வர்றாங்க. டோர் லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது, லாக்லாம் பண்ணலடா. உள்ளே வர்றாங்க. பார்த்தா நீங்களும் டேவும் ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே கீழே போயிடுறாங்க. கீழே போய் தாண்டா உங்கள் மாமாட்ட சொல்கிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் மாமாவுக்கும் ரொம்ப ஹாப்பி தான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டே தாண்டா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இன்னமும் நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணி தான் படுத்திருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி பயமாகுது. ஏன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பயப்படுறாரு. லைட்டாக உங்கள் கை எடுத்துட்டு உங்கள் ஹெட்டை எடுத்துட்டு அவரும் அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு வெளியில் போயிடுறாரா. கீழே பார்த்தா உங்களோட டேவோட அம்மா அப்பா தான் இருக்காங்க. என்ன டே அதுக்குள்ளே கிளம்பிட்டேன்? அம்மா நான் அவள் இருக்கா, அதனால நான் கிளம்புறேன். என்னை பார்த்தா எதுவும் கோவப்படுவாம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்ப போகிறாரு. டீ காஃபியாவது குடிச்சிட்டு போடா அப்படின்றாங்க. இல்லைம்மா அப்படின்ட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு அவரும் கிளம்பி போகிறாரு. டே தாண்டா, அதாவது அவர் தனியாக இருப்பார்லடா, அந்த வீட்டுக்கும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கும் போயிடுறாரா. இந்த சைடு நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு பாடி பெயின் எதுவுமே இல்லைடா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன நம்மளுக்கு உடம்பே வலிக்கலை, இவ்வளோ நாள் ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே தான் வர்றீங்க. பார்த்தா உங்களுக்கு விதவிதமாக அவங்க அத்தை சமைச்சு வச்சுருக்காங்க. நீங்களும் நல்லா செம்மையாக சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பிடிச்சதா அவங்க வாங்கியாந்து கொடுக்குறாங்கடா. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்டிருப்பாங்க என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு. அத்தை அம்மாட்ட கேட்டிங்களா என்ன, எனக்கு பிடிச்சதா இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் கேட்குறீங்க. அப்போ உங்கள் அத்தையும் லைட்டாக சிரிக்கிறாங்கடா. அப்போ உங்கள் அத்தை தாண்டா உங்கள் ரூமுக்கும் போய் டேப்லெட் எடுத்தாந்து கொடுக்குறாங்க. அத்தை நானே போய் சாப்பிட்டுக்கல. இல்லைம்மா டயத்துக்கு டைம் டேப்லெட் கொடுக்கணும், ஏன்னா நீ கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ நீங்களும் அதை எடுத்து போட்டுக்கிறீங்க.
நாளைக்கு நான் காலேஜ் போகணும். நான் 3 டேஸாக காலேஜ் போகாமல் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா அத்தை ப்ளீஸ் அப்படின்றீங்க. இன்னும் 1 இயர் தான் இருக்குது. அதை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடா, அது பார்த்து பத்திரமா போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் மாமா என்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் நல்லா சாப்பிட்டு தூங்குறீங்க. மற்றவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்பப்போ டே தாண்டா உங்கள் அம்மாவுக்கு அதாவது உங்கள் அத்தைக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் உங்கள் அம்மாவுக்கும் கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே நைட் ஆகுதுடா, உங்கள் அம்மா தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் அக்கா, உங்கள் அப்பா எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி வெட்கப்பட்டுக்கிட்டே பேசுகிறீங்க. உங்கள் அத்தை தாண்டா உங்களுக்கு ஃபுட்டும் பாலும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. நீங்களும் சாப்பிட்டு அந்த பால் குடிச்சிட்டு டேப்லெட் போட்டு தூங்குறீங்க. இதே மாதிரி மிட் நைட்டில் தான் டே வராரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுடா. நைட்டு மட்டும் தான் டே வருவார். உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்களை தூங்கிடுவார். நீங்களும் அவரை பேக் ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுவீங்க. பட் இது உங்களுக்கு தெரியாது. இப்படியே காலைல எழுந்திரிச்சு போயிடுவாரா. இப்படியே ஒரு 3 டேஸ் போகுது. நீங்களும் காலேஜ் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட நல்லா பேசுகிறீங்க. ஜெஃப்னு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வர்றதே இல்லைடா. ஒரு மாதிரி அவங்க ஃபேமிலிட்டையும் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அவரும் பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே இருக்க முடியாதனால அவரும் ஃபாரின் போயிடுறாராம். இப்படியே நீங்களும் காலேஜ் போக வீட்டுக்கு போக இருக்கீங்க. இப்படியே ஒரு 3 மந்த் ஆகுது. உங்களுக்கு டேவோட நினப்பாக தான் இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஸ்டொமக்கை ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டே நீங்கள் தூங்கவே இல்லை. அன்றைக்கி உங்களுக்கு தூக்கமே வரலடா. ஃபோனை பார்த்து ஒரு மாதிரி வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் தெரியாமல் டே தாண்டா அவரும் டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க ரூமில் லைட் எரியுது. அவருக்கு அவ்வளோதான், என்ன ஒன்று தூங்காமல் இருக்காளா என்ன அப்படின்ட்டு எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சிரிக்கிறதையே அவரும் பார்க்குறாரு. அப்படியே ஒரு 12 ஆகுதுடா. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் என்ன தூங்காமே இருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமும் போகிறீங்க. போயிட்டு வந்து அகெயின் ஃபோனு தான் பார்க்குறீங்க. நீங்கள் தூங்க மாட்டோம்னு தெரிஞ்சோன்னா அவரும் கிளம்பி அவரோட அங்கே இருக்கார்லடா அந்த வீட்டுக்கு தான் போகிறாரு. ஏன்னா நீங்கள் தூங்கலை, பக்கத்து ரூமில் தங்கினாலும் கண்டுபிடிச்சிருவா அப்படின்ட்டு புதுசாக வாங்கின ரூம் அதாவது வீட்டுக்கு அங்கே போயிடுறாரு. அவரும் தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே அவரும் கம்பெனிக்கும் போயிடுறாரு. இந்த சைடு நீங்கள் தாண்டா இன்றைக்கி காலேஜ் கிளம்பி நீங்களும் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட தாண்டா சொல்கிறீங்க டே இப்போல்லாம் வர்றதில்ல அப்படின்ட்டு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பேசாமல் நீ என்ன பண்ணுறேன்னா அவர் தான் ஒரு வீடு வச்சுருக்கார்ல அந்த வீட்டில் போய் பாருடி, கண்டிப்பாக அவர் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. அதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது. பட் வீட்டில் எப்படி சொல்கிறது? நான் அவரை தான் பார்க்க போகிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் அப்படி சொல்கிற? என் ஃப்ரெண்டு வீட்டில் இன்றைக்கி நான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லு. அது எப்படி? நான் வேணா அங்கிள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் சொல்கிறா. நீங்களும் ஓகே அப்படின்றீங்க. இப்படியே காலேஜ் முடியுதுடா. உங்கள் மாமா தான் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தாண்டா உங்கள் மாமாட்ட போகிறீங்க. மாமா இன்றைக்கி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்தே நான் செஞ்சுட்டு அப்படியே காலேஜ் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அது எப்படிம்மா உன்னை ஒத்தையா? அங்கிள் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் என்ன, நான் அவளோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் சொல்லி எப்படியோ சமாளித்து உங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுறான். உங்கள் மாமாவும் போயிடுறாங்க. பார்த்து பத்திரமாடுறா அப்படின்றாங்க. சரிங்க மாமா அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரா. இந்த சைடு நீங்கள் தான் ஹீரோயின் பத்திரமா பார்த்து போயிடுவியாடி? நான் போயிடுவேன். இல்லை நான் வேணா வரவா? இல்லடி நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டாக்ஸி தாண்டா புக் பண்ணுறீங்க. அதில் ஏறி நீங்கள் எங்கே அன்றைக்கி போனீங்களோ அந்த இடத்துக்கும் போயிடுறீங்க. இந்த சைடு உங்கள் மாமா தாண்டா உங்கள் அத்தைட்டையும் சொல்லியிருப்பாங்க டே இன்றைக்கின்னு பார்த்து அவர் ஆஃபீஸில் ஒர்க் பார்க்குறாரு. ஏன்னா எப்பயுமே ஈவினிங் வந்து உங்களை காலேஜில் வந்து பார்ப்பாரு. நீங்கள் போகிறது அவங்க அப்பா கூட போகிறதெல்லாம் பார்ப்பாங்க. இன்றைக்கின்னு பார்த்து அவர் வரவே இல்லை. நீங்களும் அந்த வீட்டை பார்க்குறீங்கடா. அன்றைக்கி ஒரு பதட்டத்தில் ஒழுங்காகவே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. ஆனால் அதில் பாஸ்வேர்டு போட்டிருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பாஸ்வேர்டு போட்டிருப்பார் அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் அத்தையோட டேட் ஆஃப் பர்த்தை போடுறீங்க, அதுவும் ஓப்பன் ஆகலை. உங்கள் அங்கிளோட டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க, அதுவும் இல்லை. அப்போ தயாங்கோட டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க. ஓ என்ன பண்ணுறது? உங்கள் ஃப்ரெண்டுக்கு தானே நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவளும் அட்டன் பண்ணுறா. என்னடி போயிட்டியா என்ன? வந்துட்டேன்டி. பாஸ்வேர்டு போட்டிருக்காண்டி, எனக்கு தெரியல என்ன பாஸ்வேர்டுன்னு.
டேவோட டேட் ஆஃப் பர்த் போடுறி. போட்டு பார்த்துட்டேன். என் அத்தை மாமாட்ட கூட போட்டு பார்த்துட்டேன். உன்னோடது போட்டு பார்த்தியா? ஏய், என்னோட பாஸ்வேர்டு எப்படி போட்டிருப்பான்? நீ வேணா போட்டு பாரு அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. நீங்களும் போட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஏய், என்னோட டேட் ஆஃப் பர்த் தள்ளி போட்டிருக்கான். ஓ மேலே தானே உயிராக இருக்கான், அப்போ உன் டேட் ஆஃப் பர்த் தான் போடுவான் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் சொல்லிவிட்டு அவர் கால் கட் பண்ணிடுறாடா. நீங்களும் உள்ளே தான் போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களாடா, அந்த வீடு ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஹாலும் நீங்கள் இருந்த பெட்ரூம் தான் பார்த்துருப்பீங்க, மற்ற ரூம்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ அந்த வீட்டவே சுற்றி பார்க்குறீங்க. இந்த சைடு தாண்டா அவரும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வந்திருப்பார். பார்த்தா அவங்க அம்மா அப்பா தான் வீட்டில் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ண தூங்கலையா என்ன? நீ வருவின்னு நல்லா தெரியும், தாண்டா வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. எம்மா சவுண்டாக பேசாதீங்க, அவங்களுக்கு கேட்க போகுது. அவள் வீட்டில் இல்லை. என்ன வீட்டில் இல்லையா? ஆமாடா, ஏதோ ப்ராஜெக்ட்னா அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. அம்மா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவ்வளோ எதுக்கு? டேய், அவளை பத்திரமா பார்த்துக்குவா, அவள் ஃப்ரெண்டும் சேஃப்டியாக தான் பார்த்துக்குவா, நீ பயப்படாத அப்படின்ட்டு உங்கள் டேவோட அம்மா அப்பா சொல்கிறாங்க. சாப்பிட்டியாடா? இல்லைம்மா அப்படின்றாங்க. அவங்களும் ஃபுட் எடுத்து கொடுக்குறாங்கடா. டேவும் சாப்பிட்றாரு. அவங்க அம்மா தானே டேவோட ஃபேஸவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவரும் என்னன்ற மாதிரி கேட்குறாரு. டே, இப்போல்லாம் ஒயன் முன்ன மாதிரிலாம் இல்லைடா, நார்மலாக சிரிச்சு நல்லா ஜாலியாக பேசுகிறா. கண்டிப்பாக அவன் உன்னே ஏற்றுக்குவாடா, அவட்ட வேணா நீ பேசி பாருடா அப்படின்ட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா, அது எதாக இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாதும்மா. அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே அவளுக்கு கிடைக்கட்டும்மா. இந்த லைஃப்பில் அவளுக்கு ஜவ்வை தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலம்மா. அவள் பிடிச்ச வாழ்க்கையை அவளே சந்தோஷமாக வாழட்டும். என்ன இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆக போகிறது. அது வரைக்கும் அவளை இப்படி தெரியாமல் பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன, எனக்குன்னு பேபி, அது அவள் விருப்பப்பட்டு என்னை அதை பார்க்க விட்டா ஓகேம்மா, இல்லாட்டி இதுவும் தூரத்துலேருந்தே பார்த்து சந்தோஷப்படுக்கட்டுமே அப்படின்னு டேவும் ஒரு மாதிரி டியர்ஸோடு சொல்கிறாரு. அப்படியே அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கிறாரா. எங்கடா போகிற? அது இல்லைம்மா, இவளை பார்த்துட்டு சாரிம்மா, எனக்கு இன்னொரு வீடு அவளுக்குன்னே வாங்கியிருக்கேன். அந்த வீட்டில் தான் இங்கே வராத போதெல்லாம் அங்கே போயிடுவேன். இப்போ அங்கே என்னோடய டாக்குமெண்ட் அங்கே இருக்குது. அதான் இவளை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். பட் இவ தான் இல்லையே, அதனால தான் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு அங்கேயே தூங்கிட்டு அப்படியே காலையில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு டே சொல்கிறாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. அவங்களும் ஒன்றும் சொல்லாமல் இருந்துடுறாங்க. டேவும் அங்கேருந்து கிளம்பி இப்போ நீங்கள் இருக்கீங்கடா அந்த வீட்டுக்கும் ஒரு வராரு. நீங்கள் இந்த சைடு தாண்டா, உங்களுக்கு செம்மையாக பசிச்சிருக்கும், ஃபுட்டெல்லாம் அங்கே இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டு அவருக்கும் சமைச்சு வைக்கிறீங்க. அவர் டைம் ஆச்சுன்னு வரவே இல்லை. நீங்களும் போய் அந்த பெட்டில் தாண்டா படுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பெட்லேயும் படுத்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன இன்னும் வராமல் இருக்காரு? இல்லை ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டாரா என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டுறீங்கடா, அப்படியே உங்களுக்கு தூக்கம் வருது. நீங்களும் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிறீங்க அந்த பெட்லேயே. இந்த சைடு டே தாண்டா, அவரும் காரை பார்க் பண்ணிவிட்டு லாக் போட்டு உள்ளே தான் வர்றாரு. உள்ளே பார்த்தா லைட்லாம் ஆனில் இருக்குது. என்ன, நம்ம ஆஃப் பண்ணிட்டு தானே போகணும், என்ன ஆனில் இருக்குது அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறாரு. கிச்சனில் லைட் எரியுது. என்னது அப்படின்ட்டு கிச்சனுக்கு போகிறாரு. பார்த்தா ஃபுட் சமைச்சிருக்கு. நம்ம தான் சமைக்கவே இல்லையே, யார் சமைச்சிருப்பா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா லைட்டாக சூடாக இருக்குது. யாரும் வீட்டில் இருக்காங்களா என்ன அப்படின்ட்டு அவர் எல்லா ரூமும் செக் பண்ணுறாரா. பார்த்தா எதுவுமே இல்லை. இப்போ அவரோட ரூமுக்கு வர்றாரு. லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா யாரோ பெட்டில் தூங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சைடு திரும்பி இருக்க மாதிரி இருக்குது. அவரும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தாண்டா வர்றாரு. பார்த்தா அவர் கண்ணை அவராலே நம்ப முடியலை. ஏன்னா அவர் வீட்டில் அவர் பெட்ரூமில் நீங்கள் படுத்துருக்கீங்க. என்ன, இவன் இங்கே இருக்கா? அம்மா அப்பா சொன்னாங்க ஃப்ரெண்டு வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இவ இவ எப்படி இங்கே?
அவர் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருதுடா. அவர் உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரும் உங்கள் கிட்ட தாண்டா ஒரு மாதிரி நீட்டன் பண்ணி உங்களையே பார்க்குறாரு. அவர் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்கள் ஹேரை தாண்டா ஒரு மாதிரி எடுத்து உங்கள் இயர்ஸ்க்கு முன்னாடி டக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் சடனாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. டேவும் ஒரு மாதிரி பயந்து பின்னாடி அப்படியே உட்காந்துடுறாரு. நீங்களும் அந்த பெட்டை எந்திரிச்சு உட்காடுறீங்க. டே உங்களையே பார்க்குறாரு. அவரையே நீங்களும் பார்க்குறீங்க. அந்த பெட்டை விட்டும் நீங்கள் எந்திரிக்கிறீங்கடா. அந்த பெட்டை விட்டும் கீழே இறங்கி டேவோட லேப்பில் ஏறி உட்காடுறீங்கடா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவரும் உங்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடு பார்க்குறாரு. உங்கள் ஹேண்ட் எடுத்து அவர் ஃபேஸை ஹக் பண்ண மாதிரி அவர் கண்ணவே பார்க்குறீங்க. அவர் கண்ணில் அவ்வளோ டேஸோடு உங்களையே பார்க்குறாரு. அவர் லிப்ஸ்லேயே போய் ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ணுறீங்க உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி. அவர் உங்கள் கண்ணவே பார்த்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவருடைய கண்ணீர் தண்ணி உங்கள் லிப்ஸில் படுதுடா. நீங்கள் அதுவும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவர் ஃபேஸவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவர் கண், அவர் நோஸு, சீஸு, ஃபோர்ஹெட்டு இந்த மாதிரி இடத்துல பூரா நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. ஐ மிஸ் யூ மாமா அப்படின்றீங்க. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, என்ன சொன்னீங்கன்னு கூட அவரால் ஒரு மாதிரி அதை ரியாலிட்டி கூட பண்ண முடியலை. யோயன் என்னடி சொன்னப்ப ஹே அப்படின்ட்டு உங்கள் சீஸை ஹக் பண்ண மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. உங்கள் சீஸ்லாம் ஒரு மாதிரி பிங்க் ஆகுதுடா. ஏன் என்ன சொன்ன? என்ன மாமான்னு சொன்னியாடி? என்னை மிஸ் பண்ணுறியாடி? என்னை மிஸ் பண்ணுறியா? தலையை ஒரு மாதிரி ஆட்டுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை மிஸ் பண்ணியாடி? ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. ஐ லவ் யூ ஓயன் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை அவர் கேட்ச் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரா. நீங்கள் ஒரு ஷோல்டர் ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறீங்க. ரொம்ப பேஷனேட்டாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரா. அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை. உங்களை அப்படியே தூக்கிட்டு அந்த பெட்டில் தாண்டா உங்களை படுக்க வைக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஃபேஸை தான் ஒரு மாதிரி பிடிக்கிறீங்க. நீ எப்படி இங்கே வந்த? நீ எப்படி ஓயன்? என்னை லவ் பண்ணுறியா ஓயன்? என்னை பிடிச்சிருக்காடி? நீங்களும் ஒரு மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுறீங்கடா. ஆனால் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுதுன்னு. நீங்கள் ஒரு மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ஒரு லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உங்கள் ஃபேஸை தானே நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஹேண்டை எடுத்து விட்றாரு. எடுத்து விட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டு, உங்கள் லிப்ஸு அங்கங்கே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சாரியை தாண்டா அவர் கலட்டுறாரு இந்த பின் எடுத்து. இப்போ நீங்கள் ப்ளவுஸோடையும் ஸ்கர்ட் கூட இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஏன்னா அதை விட்டு பேபி அப்படின்ட்டு. உங்கள் ஹேண்டு தானாக அவரோட இயரை கேட்ச் பண்ணுது. அவரும் ஒரு மாதிரி உங்களையே பார்க்குறாரு ஒரு தலையை தூக்கி. நீங்கள் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி கடிச்சிக்கிறீங்க. உங்கள் ஸ்டொமக்கை கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் செஸ்ட்டை ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி காலெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அந்த பெட்டவே ஒரு மாதிரி தள்ளுறீங்க. அகெயின் உங்கள் லிப்ஸ் தாண்டா ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கலட்டுறாரு. உங்கள் ஸ்கர்ட்லேயும் கை வைக்கிறாரு. நீங்கள் சடனாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் கண்ணை அப்படியே உங்களே தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. அவர் கண்ணை பார்க்க பார்க்க நீங்கள் ஒரு மாதிரி மெல்ட் ஆகுறீங்க. அப்போ அவரும் ஸ்கர்ட்டை கழட்டிடுறாராம். இப்போ நீங்கள் நேக்டாக இருக்கீங்க. இப்போ உங்கள் நெக்கு அங்கங்கே ஹிக்கிமேக் பண்ணுறாரா. உங்கள் செஸ்ட்டை தான் ஒரு மாதிரி சக் பண்ணுறாரு. சக் பண்ணிக்கிட்டே அவரோட ஷர்ட் பட்டனையும் ஒன்று ஒன்றா கலட்டுறாரா. நீங்கள் தானே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவரும் ஷர்ட்டை கழட்டிட்டு ஒரு பேண்ட்டையும் கழட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் அவர் இப்போ நேக்டாக இருக்கீங்கடா. பொண்டாட்டி ஐஸை ஓப்பன் பண்ணி உன் புருஷனை பாரடி அப்படின்றாரு. ஓயன் பாரடி அப்படின்றாரு. ஓயன் ப்ளீஸ்டி அப்படின்றாரு. நீங்களும் பார்க்குறீங்க. அவ்வளோ நேக்கடாக இருக்கார்.
உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகி உங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்கடா. உங்கள் கண்லேயே அவர் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் செஸ்ட்டு, உங்கள் ஹிப்பு, உங்கள் ஸ்டொமக்கு அங்கங்கே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஏன் நம்ம பேபிடி அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி தலையை ஆட்டுறீங்க. ரொம்ப தேங்க்யூடி. என் லைஃப்பில் நீ வருவ அகெயின், எனக்கு நீ கிடைப்பேன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல ஓயன். நீ மட்டும் கிடைக்கலன்னா கண்டிப்பாக நான் செத்துருப்பேன்டி அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு வாய்ஸை மாதிரி கேட்ச் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவரும் அதை ஃபீல் பண்ணி அவர் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உன்னோட பொண்டாட்டி, உன்னை விட்டு எப்படி போவேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ உங்கள் லெக்குக்கு நடுவில் வர்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவர் உங்களையும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன கூப்பிட்டா அது ஏய் ப்ளீஸ் டி அகெயின் கூப்பிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒயன் சொல்லுடி. மாமா இன்னொரு தடவைடி. மாமா என்னடி இது வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. ஒயன் ப்ளீஸ் டி, ரொம்ப நாள் ஆச்சுடி. ம் பயமாக இருக்குது. பேபி வேறு இருக்குது. என் பையனுக்கு ஒன்றும் ஆகாதுடி, நான் பையன் பண்ணுறேன். மாமா பயமாக இருக்குது. செல்லம்ல தங்கம்ல அப்படின்ட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே அவரும் உங்களுக்குள்ள பையே இன்செர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு லைட்டாக பெயின் ஆகுது. இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருக்காரா. இப்போ ஓகே பாடி அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேர்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பெயின் விட்டு ப்ரெஷர் ஆகுது. ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் ஆகும். நீங்களும் ஒரு மாதிரி மூன் பண்ணுறீங்க மாமா மாமான்னு. அவருக்கு அவ்வளோ டென்ட் ஆகுது. அப்படியே உங்கள் செஸ்டெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. அவரோட ஹேரெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி கிள்ளி கொத்தறி வைக்கிறீங்க. வலிக்குது டி. என்னால் தாங்க முடியலடா. என்னடி புருஷனு போட வாடான்ற. அதெல்லாம் நான் அப்படி தான் சொல்லுவேன். புருஷன் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. அதுவும் சரிதான் அப்படின்ட்டு அவரும் நல்லா தேர்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரெண்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கடா. அந்த நைட் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. நீங்கள் ரொம்ப டயர்டில் தூங்குறீங்க. டே தான் உங்களே பார்த்துக்கிட்டே உங்கள் ஹேரை ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே உங்களே பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு அகெயின் நீங்கள் கிடைப்பீங்க அப்படின்ட்டு அவர் சத்தியமாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஏன்னா நீங்கள் ஜெஃப்பை ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவர் நிறைய தடவை பார்த்துருப்பார்லடா. ஆனால் கொஞ்ச நாள் ஜெஃப்பையும் வாட்ச் பண்ணியிருப்பார். ஏன்னா கொஞ்ச நாளாக அவர் இந்த ஊர்லேயே இருந்திருக்க மாட்டார். அவரோட பிஸ்னஸில் அதனால கண்டுக்காமல் இருந்திருப்பார். இப்போ அகெயின் நீங்கள் அவர் லவ் பண்ணி அவர் கூட இருக்கீங்க அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவரும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்டா குக் பண்ண போகிறாரு. ஏன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, உங்களுக்கு பசிக்கும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி அவருக்கு ஆசை ஆசையாக நீங்கள் சமைச்சி வச்சுருப்பீங்க. அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நம்மளுக்காண்டி சமைச்சி வச்சுருக்கா, நம்ம தான் சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அதை டஸ்ட்பினில் போட்டு அதையும் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு அவரும் மேலே தாண்டா கொண்டு வராரு. நல்லா தூங்குறீங்க. ஏய் பொண்டாட்டி ஒயன் எந்திரடி டைம் ஆச்சு. நல்லா எந்திரிக்க முடியலடா. டைம் ஆச்சுடி, பசிக்கும்ல. என் பையனை பட்னியை போட்டுறாதடி, எந்திரிடி அப்படின்னு நீ ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ என்ன முக்கியம் இல்லை, உனக்கு உன் பையன்தான் முக்கியமா? செல்லம் நீ தாண்டி முக்கியம். பசிக்கும்ல, வாடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்லாம். அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஹேண்டை தூக்குறீங்க. என்ன கிட்ட வாடா அப்படின்ட்டு அவரும் கிட்ட வராரு. அவரை ஹக் பண்ணிக்கிட்டு நீங்களும் திருப்பி அகெயின் படுத்துக்கிறீங்க. அவரும் லைட்டாக சிரிச்சிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அவரும் கொஞ்சம் நேரம் தூங்குறாராம். அப்புறம் உங்களுக்கும் பசிக்க ஆரம்பிக்குது. டே மாமா என்னடி பசிக்குதுடா. தூக்கம் வருதுடி. மாமா அப்படின்றீங்க. அவர் என்னடி பசிக்குதுன்றல்ல, ஓ அப்படின்னு அவரும் எந்திரிக்கிறாரு. என்னை தூக்கிட்டு போடா, என்னால் எந்திரிக்க முடியல. ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்ட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போய் உங்களை அவர் தாண்டா ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறாரு. நீங்கள் அவர் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் என்ன முன்னாடி தான் ஷை ஆவீங்க, இப்போலாம் அப்படிலாம் இல்லை. நீ என்ன வேணால் பண்ணுற அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. அவர் தான் உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு உங்களுக்கு ப்ரெஸ் முதற்கொண்டு அவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு அவர் தான் போட்டு விட்றாரு. போட்டுவிட்டு அவரும் அந்த பெட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்களும் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க.
ஐயோ மாமா! அத்தை மாமாவுக்கு தெரியாதே! நான் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஆல்ரெடி அத்தை மாமாவுக்கு கால் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. என் மருமகள நல்லா பத்திரமா பார்த்து காலையில் கூட்டிட்டு வாடா அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ சொன்னீங்க? நீ டயர்டில் தூங்கிட்டடி. நான் நைட்டே கால் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அவர் மண்டையிலே நங்குன்னு கொட்டுறீங்க. ஏய் வலிக்குதுடி. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. என்னடி அசிங்கம்? அவங்க ஒரு மாதிரி தப்பாக நினச்சிருப்பாங்கல்ல. ஏய் இது நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன? போங்க அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்புறம் அவரும் ஃபுட் தானே கொடுக்குறாரு, நீங்களும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு நீங்களும் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகல. நான் லீவ் சொல்லிட்டேன். சரி வீட்டுக்கு போகலாமாடி அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே அப்படின்ட்டு சொல்கிறீங்க. என்னடி ப்ளீஸ் மாமா எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு அவர் லேப்பில் ஏறி படுத்துக்கிறீங்க. அவரும் ஓகே அப்படின்ட்டு உங்கள் ஹேரை தண்டா ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் டேப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கண்ணில் அப்படியே ஹாப்பி டீயர்ஸ் வருது. அது மாதிரி தொடச்சிட்டு உங்களையே பார்க்குறாரா. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. அப்படியே அவரும் ஒரு மாதிரி அந்த பெட்லேயே ஒரு மாதிரி சைடில் சாஞ்சிட்டு அப்படியே அவரும் தூங்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே எந்திரிக்கிறீங்க. தேவை பார்க்குறீங்க. அவர் நல்லா தூங்குறாரு. தூங்குறான் பாரு. தூங்கல பாருவே. அந்த மூக்கில் ஒரு மூலும் கண்ணுக்குள்ள ஒரு மூலும் எவ்வளோ அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான் அப்படின்ட்டு அவர் கன்னத்தை போய் கடிக்கிறீங்க. ஆ என்னடி பண்ணுற? எனக்கு பசிக்குதுடா அப்படின்றீங்க. ஏய் அரை மணி நேரம் கூட ஆகலடி. பசிக்குது அப்படின்றீங்க. ஏய் நில்றி ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. ஜூஸ் போட்டு தாண்டா கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா குடிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் வயிறு எனக்கு இதுவே பத்தலை அப்படின்னு குடிக்கிறீங்க. என் வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா? ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. என்னடி ஒரு மாதிரி இருக்குது? அத்தை மாமாவை நான் எப்படா பார்ப்பேன்? கண்ணால் தான். டே ப்ளீஸ் டி வாடி அப்படின்றாரு. நீங்களும் ஓகே அப்படின்ட்டு கிளம்புறீங்கடா. இப்போ நீங்கள் காரில் தான் போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. டேவோட ஹேண்டதே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. என்னடி? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடி ஒரு மாதிரி இருக்குன்ற? முன்னாடி கூட நான் ஜாலியாக பேசி சிரித்தேன். பட் இப்போவும் கூட நான் உன் புருஷன்டி. நீ என் புருஷன் தான்டா. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. என்னடி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்போ காரும் உங்கள் வீட்டுக்கு தானே ஸ்டாப் ஆகுது. அவ்வளோதான். நீங்கள் காருக்குள்ளேருந்து இறங்கவே மாட்டுறீங்க. இறங்குடி அப்படின்ட்டு டே தாண்டா அவங்களையும் இறக்கி விட்றாரு. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் டேவுக்கு பின்னாடியே போகிறீங்க. டேவும் டோர் நாக் பண்ணுறாரு. அப்போ உங்கள் அத்தை தாண்டா ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடா எங்கடா அவள் என் பின்னாடி தாம்மா இருக்கா. அவளாம் உங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான், ஷை ஆகுது. அதாம்மா எனக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ட்டு டே சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி டேவோட ஹிப்பை தான் ஒரு மாதிரி கிள்றீங்க. அப்படின்ட்டு வலிக்குதுடி அப்படின்றாரு. அப்போ டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. சரி வரட்டும் அப்படின்னு. என்னடி எதுக்குடா அதெல்லாம் சொல்கிற? ஏய் சும்மாடி, நம்ம அம்மா தானடி ஓ அப்படின்ட்டு நீங்களும் டே தாண்டா உங்கள் கையை பிடிச்சி உள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் உங்கள் அத்தை மாமா பார்க்கவே மாட்டுறீங்க. டேக்கு பின்னாடியே நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அத்தை தாண்டா அவங்கள கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்ட்டு. நீங்களும் சொல்லுங்க அத்தை அப்படின்றீங்க. ஏண்டா எங்களெல்லாம் பார்க்கக்கூடாதா என்ன? அது இல்லத்த அப்படின்றீங்க. அவங்களும் எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் தாண்டா வந்து பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. அவங்க உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீ என் பையனை ஏற்றுக்குவேன்னு சத்தியமாக சொல்கிறேன். எங்களால் நம்ப முடியலடா. என் பையனை நீ விட்டு போயிடுவியோன்னு நினச்சி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஆனால் நீ என் பையனை ஏற்றுக்குவேன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாதுடா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அத்தை உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. உங்கள் அத்தையோட டியர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லைத்த நான் உங்கள் வீட்டை விட்டும் போக மாட்டேன், உங்கள் பையனை விட்டும் போக மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. உங்கள் மாமாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இப்படியே நாட்களும் போகுதுடா. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. உங்களுடைய ரொமான்ஸ்ல தாங்கவே முடியல. உங்க அத்தை கிச்சன் பக்கட்டும் வரமாட்றாங்க. உங்க ரூம் பக்கட்டும் வரமாட்றாங்கடா. இப்படியே டைம் ஆகுது. உங்களுக்கு டெலிவரி டேட் ஆகுது. உங்க வீட்லயே தான் இருக்காரு. அவங்க அம்மாவ கூட பார்க்க விட மாட்றாருடா. அப்படி பார்த்துக்கிறாரு உங்கள. இப்போ உங்களுக்கு டெலிவரி டேட்டும் வந்தோனே, உங்களுக்கு தான்டா ஒரு கேர்ள் பேபி பிறக்குது. அதே மாரி க்யூட்டா இருக்கு. அவருக்கு எங்கெங்கெல்லாம் மோல் இருக்கோ அது மாரியே இருக்கு. அந்த பாக்ஸர் லிப்ஸ்லாம் வச்சுக்கிட்டு, "என்னடா மாமா, உன் பொண்ணு உன்ன மாரி ஜெராக்ஸ் மாரி இருக்கா? நான் கஷ்டப்பட்டு வலி தாங்க பிள்ளை பெத்தா உன்ன மாரி இருக்கா? ஏய் என் பிள்ளை என்ன மாரி தாண்டி இருக்கும். என்ன உன்ன மாரி முட்டைக்கண்ணி மாரியா இருக்கும்? எனக்கு என்ன முட்டைக்கண்ணியா இருக்கு? அப்ப என்ன உனக்கு பிடிக்கல. ஏய் என் அழகி முட்டைக்கண்ணிடி நீ. உன்னை பிடிக்காம இருக்குமா?" அப்படின்ட்டு உங்கள கிஸ் பண்றாரு. இதுவே ஒரு ஹாப்பி என்டிங்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன். வெட்டிங் எஃப்எஃப்லாம் நான் கண்டிப்பாக முடிக்க தானே பார்ப்பேன். ஓகே பாய்டா.